அடுத்த ஒரு பெரும் தலைவரா வந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆதி வருவார் போல இருக்கு. என்னங்க ட்ரெண்ட் இது? யங்கர் ஜென்ரேஷன் இப்படியாங்க பண்றது? ட்ரீம்ங்க. இதை பார்த்துட்டு தான் இன்னும் கடுப்பானே. இவரை மட்டும் எங்கேயாவது இவர் கிடைச்சாருன்னு வைங்களேன், சீரியஸா சட்டை பிடிச்சி இவரை கேள்வி கேட்பேங்க. சீரியஸா கேட்பேன். யூடியூப் வந்து அவனோட ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன், ஆமா, எலிஜிபிலிட்டியா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டான். நம்ம வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நேற்று விக்கி வந்திருந்தான். வந்துட்டு இந்த பாட்டை போட்டு என்னென்ன பேச்சு பேசினாங்க. அவன் என்ன சொன்னான்னு கேள்வி. அப்படி இல்லை, இவனோட அசிஸ்டன்ட் ஏஆர் ரஹ்மான் இருக்கானே, அவன் கூட ஓரளவுக்கு பரவாயில்லாம மியூசிக் போடுவான் அப்படிங்கிறான். இசை அபியங்கர் தான் பெரிய ஆளாம். போதும்டா. அதை வேற ஒரு சில 2 ட்ரைலர் கிட்ட பார்த்தேன். சாய் அபியங்கர்னு வரும், அதில் பார்த்தா சாய்க்கு மேலே ஐ வரும். அதாவது சாய்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஐ வரும். அதை வெற்றிமாறன் வந்து சஜஸ்ட் பண்ணாரமா? வெற்றிமாறனோட தனுஷ் படம் வந்து இல்லை முருகன். ஆமா, அதில் வந்துட்டு அந்த இசையெல்லாம் வராது, சாய் அபியங்கர் தான் வரும், ஐ வராது முன்னாடி. அதெல்லாம் போட முடியாது அப்படின்ற நீங்க வேற ஹைப் வேற பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலதான் நல்லா இருக்கு, ஒரு சில நல்லா இல்லை, அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சும்மா நீங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு எதையா போட்டு எங்கள் தலையில் ஏற்றிக்கிட்டு கூடாது. எல்லாத்தையும் இப்படியே சொல்லக்கூடாது. சரி, போன வாரம் எனக்கு ஒரு வெறுப்பான விஷயம் என்னன்னா, அடுத்த ஒரு பெரும் தலைவரா வந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆதி வருவார் போல இருக்கு. ஓகே ஓகே, இந்த இதுல ஏதோ ஒரு பெரிய அசிங்கம் நடந்துச்சு போலயே. மிகப்பெரிய கூட்டம் அவருக்கு வந்து வந்திருக்கு, ஆதரவாளர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்கன்றனால அவர் ஒரு மிகப்பெரிய தலைவரா வருவாரு. மிகப்பெரிய தலைவரா? ஒரு மனசாட்சியே இல்லாம நான் உடனே ஆதி அண்ணாவை இங்க குறை சொல்ல விரும்பல. அந்த மனுஷன் ஒரு சுயமா வளர்ந்தாரு, மியூசிக் போட்டாரு, நிறைய பாடல்கள்லாம் வெளியிட்டாரு, அதெல்லாம் ஓகே. இவனுங்க ஏன் இப்படி லூசு மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க? ஏங்க அவ்வளவு பேர் அங்க வேலை இல்லாம இருக்காங்க. எப்படிங்க அதுக்குள்ள எனக்கெல்லாம் அவர் ஈவெண்ட் வச்சாருன்றது எப்படி எனக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. எப்படி முதல்ல ஸ்ப்ரெட் ஆகுது, யார் ஷேர் பண்றா, எப்படி அவ்வளவு க்ரௌட் அங்க சேருது? உடனே நீங்களாம் அவுடேட்டடா இருக்கீங்க ப்ரோஸ், இன்டர்நெட் யூஸ் பண்ணுங்க ப்ரோஸ் அப்படின்னு வாங்க. சரி, இங்கே பாரு, இதை வந்து டியூவல் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ஒன்னையும் ஹெட்ஃபோனில் கேட்க வைக்கணும் போல. என்னங்க இது? இங்கே பாரு, டே 2 ஆஃப் ஆஸ்கிங் மணி டு கெட் GT 650. ஆமா ஆமாங்க, இது வேற, இது பழைய ட்ரெண்டு தாங்க. இது என்னடா ட்ரெண்ட் இது? அசிங்கமா இல்லை? ஏண்டா நீ என்ன வண்டியில இருந்து எல்லாத்துக்கும் இப்படி தான் உட்காந்து 30 ரூபா போய் போட்டு வந்துட்டு இருந்தியா? எனக்கு அதான் புரியல. பாருங்க வியூஸ் போயிருக்கும் பாருங்க. வியூஸ் போறத பத்தி பிரச்சனை இல்லடா. என்ன வியூஸே போல. ஐயோ, இதான் என் ஆசை. 10 பேர் எவனோ போட்டிருக்காங்க, வேற போட்டிருக்கானுங்க. 10 பேர் காசு போட்டிருக்காங்க இது வரைக்கும். அப்படின்னா எனக்கு புரியல. என் ட்ரீம் பைக்குங்க, நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு பார்த்தா என்னது 1,47,200. இல்லாட்டி ரூபா அப்படி போட்டான் போல 1 லட்சம். சரி, ஏதோ ஒன்று. ஆனால் இங்கே பாருங்க, என்னங்க ட்ரெண்ட் இது? யங்கர் ஜென்ரேஷன் இப்படியாங்க பண்றது? ஹெல்த்துக்காக சிலர் வந்து இப்படி போட ஆரம்பிச்சாங்க. அதுவே கடைசியில் என்ன ஆயிடுச்சு, நிறைய ஃபேக் ஆகுதுன்னு சொல்லி இப்போ நான் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸ்பேம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. சும்மா யாருமே இப்போ யாருக்குமே ஹெல்ப் பண்றது இல்லை. எத்தனை இது? இந்த சுடர் பையன் தான், அவன் சொன்னான் என்னடா சொல்றேன்னா, இங்கே பாரு அதுக்குள்ளே இவ்வளோ எடுத்து அனுப்பிட்டான். அடுத்து எங்காவது சுடர் வந்து எப்படியும் கண்டிப்பாக போடுவார்னு நினைக்கிறேன். நான் இது வாங்கினேன் லேப்டாப். இங்கே பேர் இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிறாங்க போலடா. எங்க அப்பா நான் வாங்குறதுக்காக எங்க அப்பாட்ட நான் வண்டி வாங்க கேட்டேன், அடிச்சிட்டாரு. எனக்கு யாராவது எப்படியாவது வாங்கித்தாங்க. 10 பேர் 15,000 ரூபா போட்டிங்கன்னா போதும்னு போட்டிருக்காங்க. என்னடே 10 பேர் நிறைய பேருக்கு 15,000 ரூபா தான்டா அவங்க வீட்டு செலவு. நீ என்னடா 10 பேர் 15,000 ரூபா போடுங்கன்றியே, இது நியாயமா? இல்லடா, இந்த மாதிரி எப்படி மாறுனாங்கன்னு எனக்கு புரியலடா. அதுதான் வருத்தமா இல்ல. நீங்க கையில Vivo S2 வச்சிருக்கீங்களே, இந்த ஈவெண்ட்டுக்கு போனவே அங்க பாத்தீங்கல்ல, வந்தது பூரா இன்ஃப்ளூயன்சருங்க, வந்தது பூரா சீரியல் ஆர்டிஸ்ட்டுங்க. என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, அவங்க ஓகே, அவங்க வந்து ஆக்டர் நடிகர்கள் அவங்க. அப்படின்னும் போது அவங்க கையில் ஒரு பேப்பரை கொடுத்துட்றீங்க, இல்லை என்ன வசனம் இருக்கோ அதை படிக்கிறாங்க. சரி ஓகே, அவங்களோட வேலை அதான். அப்படின்னும் போது அவங்க பார்க்குறாங்க, பிராண்டு நாயை நீ என்ன பண்ணுற? ஏன்டா எவனை கூப்பிடணும், யாரும் கூப்பிடக்கூடாது, எதுக்கு கூப்பிடணும், ஒரு மண்ணாங்கிட்டேயும் தரல. அவனுங்களுக்கு கூப்பிட்டு வச்சு அவங்க கிட்ட ஸ்கிரிப்டை கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இதில் வந்து டைனமிக் ஐலாண்ட் இருக்குங்க, செல்ஃபி கேமரா உங்களுக்கு வேற லெவலாக இருக்கும். அந்த ஃபோட்டோ நாங்கள் போடுறோம், நீங்கள் பார்த்துட்டு அதில் எங்கே வேற லெவலாக இருக்குன்றது சொல்லுங்க. அவங்க நீ தப்பா எடுத்து ஆஃப் ஸ்கிரீன்ல பாருங்க அவங்க என்ன யூஸ் பண்றாங்க. வேற டிவைஸ் வச்சிருக்காங்க. எல்லார்கிட்டயும் ஐபோன் தான். எல்லார்கிட்டயும் அதான் இருக்கும். ஆமா, வேற. சரி, ஆமா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கறேன் பாரு. இந்த டாபிக் விட்டு வெளில போவேன். அது ஒரு நல்ல டாபிக் தான். இந்த இன்ஃப்ளூயன்சர் டாபிக் ரொம்ப டார்ச்சரா இருக்கு. இந்த பசங்க இன்ஃப்ளூயன்சரை பார்த்து தான் ஏமாந்து போய் இப்போ வண்டி வாங்குறதுக்கு இவனுக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களான்னு தெரியல. அடுத்து என்னன்னா, நான் என்ன சொன்னேன்,
ஐபோன் வந்து நெட்வொர்க் பத்தி பேசும்போது அவ்வளவு மோசமா இல்லைங்கிறதுக்காக தான் சொன்னேன். கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகாத மாதிரி ஒரு சிலர் வந்து போடுறாங்க இல்லையா, அதுக்கு நான் சொன்னேன். ஆனா இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தா 10 வருஷமா நான் ஐபோன் யூஸ் பண்றேன், எனக்கும் நெட்வொர்க் மோசமா இருக்குன்னா அந்த சினாரியோ தான் நான் கேட்குறேன். இப்போ நான் ஏர்போர்ட் போறேன், இல்லாட்டி ட்ரெயினில் போறேன், எதுல போனாலும் டிராவல் அப்போ பார்த்தா மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ் ஐபோன் யூஸ் பண்றாங்க. இவ்வளவு ஏன் பிராண்ட்ஸ், பட்டிங் பிராண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வெல் நோன் பிராண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். டிமென்சிட்டி மீடியாடெக் எப்படி வந்து புஷ் பண்ண தெரியுமா டிமென்சிட்டியை? இந்தியா ஓகே, யூத் ப்ரிஃபர் மீடியாடெக், யூத் ப்ரிஃபர் டிமென்சிட்டி எதுக்கு, கேமிங்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு டேகை போட்டு போனான். இது வந்து நல்லாவே வைரல் ஆச்சு, அவனுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு, அவனோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி தான் எல்லாரும் பண்ணுவாங்க, புஷ் பண்ணுவாங்க. இப்போ இவ்வளோ தூரம் யூத்துக்கு வந்து அவன் இவ்வளோ புஷ் பண்ணாலும் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தா இன்னைக்கு ஜென்ரேஷனில் இருக்க யூத்தை போய் பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 13, அட்லீஸ்ட் ஒரு 14 சொல்லிட்டு ஐஃபோன் தான் வாங்குறாங்க. சரியா, பேட்டரி நிற்குது செகண்டரி. நான் அதை பற்றி பேசுறதா இருந்தால் காரி துப்பியிருக்கேன் நிறைய தடவை, பேட்டரி வந்து எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணோன்னு. ஆனால் அப்பயும் என்ன ஆகுதுன்னா, ஒரு சிலர் வந்து ரொம்ப கேஷுவலைஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் iQOO 15 வீடியோ ஒன்று வரும், அதுல பாருங்க அந்த மதன் வந்து என்னெல்லாம் பண்றாப்லன்னு பாருங்க. எதை ஆன் பண்ணுவேன், எதை ஆஃப் பண்ணுவேன், நான் எதை ஆன் பண்ணணும் வேணாம் நான் டிசைட் பண்ணுவேன், எது தேவையோ அதை நான் பண்றேன். அந்த வீடியோ வேற மாதிரி இருக்குங்க, செம டிஃப்ரெண்டா இருக்கும். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இப்படி ஒரு ரிவ்யூலாம். நான் இது எதுக்கு சொல்றேன்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் உலகத்துல எவ்வளோ வித்துருக்கலாம். எல்லா ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸும் ஒரே மாதிரி தான் யூஸ் செய்யப்படுதா, ஒரே என்வரான்மெண்ட்ல தான் இருக்குதா, ஒரே மாதிரியான நெட்வொர்க் தான் யூஸ் பண்றாங்களா? கிடையாது. அப்போ ஒவ்வொருத்தரோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் மாறலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, 19 ஐபோன் மொக்கையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கேன். அப்புறம் எப்படி அது உலகத்துல இவ்வளவு அதிகமா விற்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி உள்ள வரும். அடுத்து 10 வருஷமா நான் யூஸ் பண்றேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லும்போது, ஏன் அந்த 10 வருஷமா அது கூட மாறடிக்கணும், வெளில கிளம்ப வேண்டியதானே, அப்புறம் ஏன் அதுலயே இருக்கிறோம். அப்போ அது இதையும் தாண்டி அப்போ உங்களை ஏதோ ஒரு இடத்துல கன்வின்ஸ் பண்ணுது இல்ல. ஸோ இதுதான் பாயிண்ட். மொத்தம் இதுல ஹைலைட் என்னன்னா, இன்னைய வரைக்கும் நான் எத்தனை வருஷமா வீடியோ போட்டுட்டு இருக்கேன்டா, எவ்வளவு வருஷமா வீடியோ போடுறேன். நான் நிறைய வீடியோல டாக்குமெண்ட் பண்ணிட்டேன். ஆண்ட்ராய்டு அளவுக்கு, அதுலயும் சைனீஸ் போன் அளவுக்கு உங்களுக்கு அமெரிக்கன் ஃபோன்ஸும் கிடையாது, அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற கொரியன் ஃபோன்ஸும் கிடையாது. ரெண்டு பேருமே நெட்வொர்க்கு அந்த ரிசப்ஷன் ஆஸ்பெக்ட்ஸில், ரேஞ்ச் ஆஸ்பெக்டில் ஒரே ரவுட்டர் தான் வச்சிருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் நான் வீட்டு வாசலுக்கு வரும்போதே என்னோட சைனீஸ் ஃபோன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிடும். இதே ஒரு பிக்சலாக இருக்கட்டும், இல்லாட்டி ஐஃபோனாக இருக்கட்டும், நான் அந்த ரவுட்டர்லேருந்து ஒரு 50 அடி தூரம் அவ்வளோதான். இதுவே இவனுங்கன்னா 150 அடி போனாலும் கூட அதுலேயே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிருமி, லாஸ்ட் கிருமி. சைனீஸ் ஹைப் பண்ணுறாருல, அன்னைக்கு நம்ம போனது வந்து கிண்டியில் ஒரு முக்கியமான இடம், முக்கியமான ஒரு ஃபேமஸான இடம். என்ன ஐடிசி கிராண்ட் சொல்லலாம், அதானே, அங்கே தானே போனோம். கிண்டியில் அது சென்ட்ரு, நல்லா ஃபேமஸான இடம். அந்த இடத்துல நாங்கள் செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து போமா. செகண்ட் ஃப்ளோரு நல்லா கேட்டுக்கோங்க. என்னோட ஷாமி 17ல ஜியோ சிம் இருக்கு, சிக்னல் இல்லை. அப்புறம் இன்னொருத்தரோட X300 அல்ட்ரால ஜியோ சிம் தான் இருக்கு, அதுலேயும் சிக்னல் இல்லை. இவர் வச்சிருந்த எங்க 17 ப்ரோ, 17 ப்ரோ மேக்ஸ்ல ஏர்டெல் கிடந்தது. அதான் அந்த நாதாரி மட்டும் சிக்னலோட இருக்கு, எங்களுக்கு சுத்தமா சிக்னல் இல்லை. அப்போ இவர் போன் பண்றாரு, போவே இல்லை. என்னடா போவே மாட்டேது, சிக்னல் இருந்தா தானங்க போவோம் அப்படின்னு நீ தான் காமிச்ச. ஏன்னா அவரோட நம்பர் நான் வாங்கினேன், அவருக்கு கால் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா சிக்னலே இல்லை எங்க கிட்ட. என்ன சைனீஸ் போன்ல போட்டு வச்சிருக்கோம், X300 அல்ட்ரா, ஷாமி 17, இவ்வளவுக்கு லேட்டஸ்டா வந்து புது கர்மாந்திரம் இதான் இது. அப்போ இந்த இடத்துல இருந்து டேட்டா எப்படி ப்ளூம் ஆகும்னு சொல்றேன். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய SRKயையும் அந்த நண்பரையும் நான் கேட்கறேன். அப்படின்னும் போது உங்க போன்ல நெட்வொர்க் எப்படி ப்ரோ, இதை பாத்தீங்களா, நெட்வொர்க்கே இல்லை ப்ரோ. ஆனா அது யார் பிரச்சனை, இதுதான் நான் கேட்க வரேன். அது யார் பிரச்சனை, என்ன சினாரியோ? நெட்வொர்க். இப்போ பார்த்தா நெட்வொர்க் பிரச்சனை. அந்த நாதாரி ஜியோ வந்து அந்த இடத்துல காலவாரி விட்டு போயிட்டான், மேல இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவருக்கு வந்து 4G வந்துருச்சு. ஆமா, 5G வரல, 4G வந்துருச்சு. ஃபுல் ஸ்ட்ரென்த்ல 4G. அந்த ரூம் விட்டு வெளில போனா 5G வருது. எனக்கு அதுவுமே இல்ல, 4G இல்ல 5G இல்ல, மொத்தமா முடிச்சு விட்டான். இப்போ அதே இடத்துல ட்விஸ்ட் பாரு, அதே இடத்துல ஐபோன்ல நான் ஜியோ போட்டிருந்தேன்னு வைங்க, அதுவும் எக்ஸ்ல தான் இருக்கும். ஆமா, புரியுதா? அப்போ நான் இதை தான் சொல்ல வந்தேன். எனக்கு வந்து ஐபோன் இல்லை ஜோக்கு பாருங்க ப்ரோ, ஆப்பில் ப்ரொமோட் பண்ணணும்னு அந்த மாதிரி பேசுறது வந்து இருக்கலே ஜோக்கு. ஏன்னா அவனை ப்ரொமோட் பண்றதுக்கு நாமெல்லாம் வேணாம், அவனுக்கு ஹாலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் எல்லாரும் இருக்காங்க. கண்ணாடி இருக்குங்க, அது போதும். அதுல எடுக்காத போட்டோவா நான் உட்காந்து கஷ்டப்பட்டு ஐபோன் வந்து சூப்பர்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் ப்ராக்டிக்கலா பேச சொல்றேன். யாராவது அக்யூஸ் பண்றீங்களா, அது கொஞ்சம் கரெக்டா அக்யூஸ் பண்ணுங்க. சும்மா நானும் வரேன், நானும் ஒன்று சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம தெளிவா அந்த டேட்டாவை கொடுங்க அப்படிங்கறது தான் ரெக்வஸ்டா டேபிள் மேல வைக்கிறேனே தவிர சொல்லுங்க. எங்களுக்கு வந்து 10 வேர்ட்ஸ்லாம் வேணாம், 1000 வேர்ட்ஸ் கூட நீங்க டைப் பண்ணுங்க தாராளமா. அது நம்மளே பேர் 1 மினிட் வீடியோ போடுறோம், 1 ஹவர் வீடியோல போடுறோம். எங்க ஆள்கிட்ட ஷார்ட்ஸ் கேட்டேன், 3 நிமிஷத்துக்கு கொடுத்தாரு. இவரெல்லாம் மனுஷனா அப்படின்ட்டு. ஆனா அது எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருந்தது. அப்படிதான் எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுவேன். 2.5 நிமிஷமா மாத்திருக்காங்க. நான் வேற என்னடா 3 நிமிஷத்தை 2.5 நிமிஷமா மாத்திருக்கேன் அப்படின்னு கேட்கறேன். ஆக்சுவலாக என்னன்னா ஃபேக்ட் அதுதான். எனக்கு வந்து எப்படின்னா, நான் டக்குன்னு சொல்லிட்டு போகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேற்று வந்து என்கிட்ட ஒரு ஷார்ட்ஸ் கேட்டான், ஆனால் நான் கொடுக்க முடியல. சரியா, அப்படி இப்படி நான் சுற்றிட்டு விக்கியை பார்த்துட்டு விக்கியோட உட்காந்துட்டு கடைசியில் பார்த்தா X9 ப்ரோக்கு அவன் கேட்டிருந்தா நான் கொடுக்கல.
அந்த X9 X9 ப்ரோக்கு நான் என்ன தெரியுமா சொல்லலாம், டேரக்டா X9 அப்பப்போ ஸ்டாக் வந்துட்டு போகுது, 62,000 ரூபாய்க்கு மினிமம் வாங்க முடியுது. X9 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கேமரா செட்டப்போட எந்த விதமான லிமிடேஷன்ஸும் இல்லாமல் ஒரு ஃபிளாக்ஷிப் மாதிரியான ஒரு ஃபோன் 88,000 ரூபாய்க்கு 512 GB வேரியன்ட் கிடைக்குது. ஸோ அது இப்பயும் ரெடி ஸ்டாக் அவைலபிள், யாருனாலும் வாங்கிக்கோங்க, இப்படியே முடிச்சிடலாம். ஆனா நாம அப்படி பேசி பழக்கப்பட்ட ஆள் கிடையாது. இப்போ X9 பத்தி பேசும்போது நான் அடுத்த என்ன தடவை சொல்லுவேன், நீங்க 62,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் அதில் LTPO பேனல் கிடையாதுங்கிறத மறந்துடாதீங்க. அதில் USB 2.0 தான் இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி அது 6.3 இன்ச் கிடையாது, 6.59 இன்ச்சு. ஸோ உங்களுக்கு அது ஓகேனா ஓகே, நீங்க காம்பேக்ட் ஃபோன் நினைச்சு அதில் போய் குதிக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆடட் பாயிண்ட்ஸ் நான் கொடுப்பேன். அது என்னோட நேச்சர், அது பழகிருச்சு. நான் இதெல்லாமே வந்து நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் டக்குன்னு வந்துட்டு ஓகே இது நீங்க வாங்கிருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. இது யார் வாங்கலாம், எதுக்கு வாங்கலாம், வாங்கினா யார் வாங்கினா உங்களுக்கு ஏமாற்றம் இருக்காது, யார் வாங்கினா ஏமாற வாய்ப்பு இருக்கு. ஒரு படத்துல ஒரு இன்டர்வியூல சொல்லுவாரு, சிவகுமார் சார் வந்து ஏதோ டைரக்ட் டைலாக் சொல்லுவாராம். அப்ப ரஜினி வந்து அவரோட ஸ்டைல்ல சொல்லுவாராம், நீ குறிப்பாக ஜீரணம் பண்ணுற சுக்கு கசாயம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஜீரணமாவது வைத்தியை கிழிச்சினாரு. அவரோட ஸ்டைல்ல சொல்லுவாரு. அவரோட ஸ்டைல்ல சொன்னாதான் அந்த இது அந்த வசனம் அவருக்கு சூட் ஆகும். அவருக்கு அது கம்ஃபர்ட், அது அவரோட ஸ்டைல் தான், இவரோட ஸ்டைல் அதான். அந்த மாதிரி அது ஆனா சிவகுமார் பேசினாதான் கரெக்டா இருக்கும். அவர் பேசுனது வேற மாதிரி இருக்கும். அவர் பொறுமையா போவார், இவர் வேகமா ஸ்டைலா சொல்லுவார். நாகராஜ் கடப்பாறை முழுங்கிட ஜீரணம் பண்றதுக்காக சுக்க சாயம் சாப்பிடுறது, கடப்பாறை ஜீரணமாகாத வைத்தியே கிழிச்சிடணும். ரஜினி வந்து சத்யராஜ் ஓகே. ஏன்னா ரஜினி பேசினார்னா அது வேற மாதிரி இருக்கும். ஒரு இடம் ஹைலைட் ஆகும், அப்புறம் மீதி இடம் சைலண்ட் ஆகும். அந்த மாதிரி அந்த இடமே அந்த டைலாக் வந்து என்னன்னா நீ கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனா அதே ஒரு ஸ்வாகா தான் சொல்லுவாரு அப்படின்னு. கஷ்டப்படுறதுல என்ன அப்படிதான் இருக்கும். அது அவரோட ஸ்டைல். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா நேற்று வந்து என்னாச்சுன்னா 3 years of ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொஞ்ச நாளா வைப்ல போயிட்டு இருக்கு. இப்போ இந்த அமேசான் பிரைம் வேற என்ன பண்ணி வச்சிருந்திருக்கான், பிரைம் வீடியோ வந்து யூடியூப்ல உட்காந்து 7 நிமிஷம் 6 நிமிஷம் கிளிப்பா போட்டுக்கிட்டு இருக்கான். சரியா, சில மாதம் கடந்த ஒரு 1-2 மாசமா இதை பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. அதுல வந்து இந்த கிளைமேக்ஸ் சீன் பாக்கணுமேங்க. நிஜமா என்ன ஆகும்னா, பையன் கிட்ட அப்பா பேசிட்டு இருப்பார்ல, அர்ஜுன் ஏதாவது சொல்லணுமாப்பா, அதான் எல்லாம் சொல்லிட்டேனேப்பான்னு சொல்லிட்டு கிளம்புவான்ல. அப்ப என்ன ஒன்னா கடைசியில ஃபேக்குன்னு தெரிஞ்சிடும். அந்த சீனுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் இங்க வந்துருவாருன்னு சொல்லும் போது அப்போ ஒரு எலிவேஷன் வரும் பாருங்க. அவரு ஒரு தாத்தா தான் உண்மையை சொன்னா. லிட்ரலா நான் இந்த சீனை வந்து இப்ப லாஸ்ட் 1 வீக்ல ஷார்ட் டைம்ல நான் பார்த்தேன். எனக்கு இதேதான் தோணுச்சு, வயசானவரு ஆனா எப்படி நமக்குள்ள அந்த ஒரு இது கிரியேட் ஆகுது. அதுக்கு அனிருத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பா அனிருத் வந்து மேல தூக்கி வச்சிடணும். ஆனா அதை விட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்குல்ல, ஒண்ணுமே இல்லைங்க. அந்த ஸ்மோக் எல்லாம் போட்டுறாங்க, புகையா இருக்கும். அந்த புகையில இருந்து அவர் வருவாரு. ஆமா, அவர் பேசவே தெரியாது, சரியா இருந்துச்சு. அதே மாதிரி நான் கத்தி இப்படி வச்சிருந்தாரு. அந்த ஜெயிலர் கிளைமேக்ஸ் சீன்ல அந்த மண்ணை தள்ளிக்கிட்டு வரும்போது புல்லட்ஸோட ஷெல் எல்லாம் விழும். கரெக்டா இருக்கும். அந்த கால் வந்து அப்படி மண்ணை தள்ளிட்டு வரும்போது செம எலிவேஷனா இருக்கும். அடுத்து கேளு, அந்த பிஜிஎம் இருக்கட்டும். இதை பார்த்துட்டு தான் இன்னும் கடுப்பானேன். இவரை மட்டும் எங்கேயாவது இவர் கிடைச்சாருன்னு வைங்களேன், சீரியஸா சட்டை பிடிச்சி இவரை கேள்வி கேட்பேங்க. சீரியஸா கேட்பேன், எப்படி இருக்கு தெரியுமா இதுல இருக்கிற ஒவ்வொன்றத்தையும் பார்க்கும்போது, யோ நீ போலீஸாவே மாறிட்டாயா. அப்படிதான் இருக்கும். நீ அதுல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உன்னை பார்த்தா கூட சந்தேகப்பட்டுருவாயா. உன்னை யாருன்னு தெரியல, யூனிஃபார்ம்ல பார்த்துட்டு என்ன தெரியுமா தோணும், இவர் எந்த ஏரியா இன்ஸ்பெக்டரா இல்லாட்டி ஏசியா டிசியா. இல்லைங்க, காக்கா காக்கா கமலஹாசன். காக்கா காக்கா இல்லடா, காக்கா காக்கன்ட்டேன். சாரி கற்க பாட்டை பார்த்து காக்கா காக்கன்ட்டேன். வேட்டையாடு விளையாடு. அவரு எப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுக்குற ஒரு ஆளு, எவ்வளவு காண்டாவது தெரியுமா இதெல்லாம் பார்க்கும்போது. யோ யார் அந்த கேரக்டர், நான் அந்த கேரக்டர், நான் தான் அது அப்படின்னு அப்படியே வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சீனோ ஐயோ இந்த இடத்துல இப்படி ஒரு பாஸ் வேணுமா, இல்லாட்டி ஒரு அந்த நட உட பாவனை, ஷட்டை பாருங்க இங்க டைட்டு, அந்த ஆர்ம்ஸ் தெரியணுங்கிறதுக்காக அப்புறம் இன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஸ்டிஃபான பாடி. எப்பா இதுல அப்படியே எனக்கு எப்படி இருக்கும்னா, பல போலீஸ் கிட்ட இருந்தும் டேட்டா எடுத்திருக்காங்க. பல போலீஸ்கள், வளர்ந்து வரும் போலீஸ்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிங் இருக்கும்டா. அதுல டாக்குமெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு, வாக்மேன் வச்சிருப்பாரு, ராணி கொலை கேஸ் சொல்லிட்டு. அவர்லாம் வந்து ஒரு விஷயத்துக்குள்ள இறங்குறாருன்னா செதுக்கி ஆராய்ந்து ஒரு அதை இப்ப காண்டாவுது. அதனாலதான் எனக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ இந்த பக்கம் ரஜினி வந்து ஏதோ நடிச்சிட்டு இருக்காரு, அடுத்து ஜெயிலர் 2 வர பசங்க ஒன்னு கமெண்ட் போடுறாங்க, வடக்குல இருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க வைபிங் ஜெயிலர் அப்படின்னு. எவ்வளவு வைப் பண்றாங்க தெரியுமா. அப்போ என்ன ஆகுது, இது வந்து பார்த்தா கடைசியில அவருக்கு ஜெயிலர் 2 அது இதுன்னு சொல்லிட்டு இப்பயும் போகுது இல்ல. இவரை யோசிக்கிறேன் நான். இந்த மாதிரி திடீர்னு பார்த்தா எனக்கு உள்ள குறுக்கால வருது. நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன், குறுக்க வந்து என்ன சஜஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தா வேட்டையாடு விளையாடோட பயங்கரமான சீன்ஸ் அப்படின்னு வருது. போனா எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் சீன்ஸ், சர்ன்னு மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் சீனே என்னன்னா, நேரா போய் அந்த ராயமரம் பண்ணி கண்ணு வேணும்னு கேட்டியாமே, அதான் அதுவே என்னமா இருக்கும் தெரியுமா அந்த சீனே. அப்படியே உள்ள போகுது. எனக்கு எப்படி இருக்குன்னா, ஐயா
ஐயா நீங்க யார் ஐயா, நீங்க எங்க இருந்தீங்க? கௌதம் வாசுதேவ் மேனன். ஆமா ஜிவிஎம் பட்டுச்சு தள்ளி இருப்பாரு. இல்ல எனக்கு இப்ப அதுதான் வருத்தமா இருக்கு. எப்படி இருக்காங்க பாருங்க. எனக்கு அதான் வருத்தமா இருக்கு. எப்படின்னா ஜிவிஎம் ஒரு டேரக்டர், அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், அதனால அவர் போயிட்டாரு. ஓகே, இவருக்கு இருக்கிற அந்த சொல்லுவோம்ல ஆல்ரெடி பாப்புலாரிட்டி இவருக்கு தனியா தேவையா? இல்ல இப்ப ஸ்டேஜ்ல யார் ஏறினாலுமே இவரை வந்து குருன்னு சொல்லுவாங்க. ஆமா, ரஜினிகாந்த் வந்து தலைவன், என்னோட தலைவர் சொல்லுவாங்க. அதான் அது வந்து அது எனர்ஜி, அது வேற. இது வந்து எப்படின்னா லேர்னிங் பிளேஸ். குருன்னுவாங்க, நிறைய பேர் வந்து குருன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ரஜினி சார் கூட ஏதோ ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க, நான் டப்புன்னு கமலுக்கு தான் கால் பண்ணேன், என்னப்பா ஒரே டார்ச்சர் பண்றாங்க, இதை பண்ண அவன் சொல்ற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. அந்த என்னன்னா அவர் சொல்றாரு, அந்த குரு சொல்லும் போது நம்ம கேட்கறப்ப ஒரு இது இருக்குல்ல, நீ எப்படி அதை அப்ப இப்ப எவ்வளவு காண்டாகுது. எங்க இருக்கீங்க அவர் இருக்கு அவர்கிட்ட கமலஹாசன் அவர்கிட்ட வந்து மருதநாயகம்னு ஒரு படம் இருக்கு. ஆமா, அது எங்க இனிமே எப்படா வரும்? அது பட்ஜெட் அப்பவே கொஞ்சம் ஓவர் இதாயிட்டனால அதை வந்து குவிட் பண்ணிட்டாங்க தான் ஆல்மோஸ்ட். ஆனா அதுக்கான ஃபுட்டேஜஸ்லாம் வந்து நிறைய இருக்கு. நீங்க ட்ரைலர் இப்ப செக் அது பேசாம மேக்கிங் ஆஃப்னு சொல்லிட்டு போட்டு போயிடலாம். அட்லீஸ்ட் பண்ணலாம். அதை வந்து கண்டிப்பா இதை வாங்குறதுக்கு நெட்ஃபிளிக்ஸ் எவனாவது வருவான். கண்டிப்பா வருவானுங்க. எதுக்கு அந்த ஒர்க்கை வேஸ்ட் பண்ணிட்டு? அந்த ஒர்க் பார்த்தாலே பயங்கரமா இருக்குங்க. நீங்க சும்மா ட்ரைலர் இருக்கும் இல்லையா, பாத்திர மாதிரி அந்த மாடு மேல உட்கார்ந்து இளையராஜா சார் அப்லோட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். செமையா இருக்கும். பக்கத்துல வந்து கழுகுலாம் இருக்கும், சீனே வேற லெவலா இருக்கும். அந்த கழுகு கொத்தி டார்சான் மாதிரி இருக்கும் தீம் பாத்தீங்கன்னா, நல்லா இருக்கும். ஆனா எவ்வளவு பழசுரா அது. பயங்கர பழசு. அவரோட இது ஸ்கின் டோனும் ஃபேஸ்லாம் பார்த்தாலே தெரியும், ஓல்டு இதுல இருக்கும். அதனால ஒண்ணுல என்னன்னா, இது ஒரு சின்ன வருத்தங்க. ஒவ்வொருத்தரோட அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குல்ல, அதை விட்டு அவங்க, அதாவது அவங்க எதுக்கு இங்க இருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைய நம்ம வந்து செதுக்குறோம் சின்ன வயசுல இருந்தும் போது, நான் செதுக்கிறத விடுங்க, அந்த குழந்தைக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதுல அந்த குழந்தைய விட்டோம்னா அது எக்ஸல் ஆகிட்டே வரும். திடீர்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம அதுக்கு ஆப்போசிட் ரோலுக்கு போறேன்னு சொல்லி போகும்போது காணாம போகும்ல. எனக்கு அப்படிதான் காண்டாகுது. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரசன்ஸ் இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ? அப்படிதான் இருக்கு சந்தானம். ஆனா சரி, ஓகே, அவர் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. பட் அடுத்தடுத்த ஸ்டேஜுங்கிறது கவுண்டமணி இப்ப நினைச்சிருந்தா என்னடா பண்றது? அவரும் ஹீரோலாம் நடிச்சிருக்காரு, நடிக்காமலாம் கிடையாது. பட் அவர் எப்பயுமே பிரசன்ஸை வச்சுக்கிட்டே இருந்தாருடா. பாபால கூட காமெடினா வந்தாருல, அதுக்கப்புறமும் கூட ஏகப்பட்ட படத்துல வந்தாரு காமெடினா. விஜயகாந்த் கூட நிறைய படத்துல இருப்பாரு. அதுல கூட லைட்டா சின்ன பிரசன்ஸ் தான். சொக்கத்தங்கமா, சொக்கத்தங்கம், அதுல எல்லாம் எவ்வளவு ஃபன்னா இருக்கும். வேற லெவல். அது சார் நீங்க யாரு சார்? ஐயோ இல்லடா, செந்தில் வந்து இப்படி பரட்ட மாதிரி வச்சுட்டு வருவாரு. எம் தர்மராஜ். ஐயோ இது எப்படி சொன்னாலும் அப்படியே தான் இருக்கு. ஆமா, அதே மாதிரி சத்யராஜ்ங்கிற சரத்குமாரோட ஒரு படத்துல கூட இருப்பாரு, யமுனா வர்ற மாதிரி காட்டுவாங்களே. செந்தில் வந்து யமுனா, கட்டையெல்லாம் தூக்கிட்டாங்க சுத்திக்கிட்டு இருப்பாரு. அது சூப்பர் படம். இல்ல அதான் சொல்றேனே, இந்த மாதிரி ஒருத்தருக்கு அந்த அவங்களோட டேலண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை அதுக்காக விட்டுறக்கூடாதுன்ற. டேலண்ட் என்னன்னா ஃபன் பண்றது அப்படின்னா மற்ற படத்துலயும் கெஸ்டா வந்துட்டு போகலாம். சூப்பரா செம்ம மாசா இருக்கும், நல்லா இருக்கும். அந்த ஸ்கிரீன் ஏன்டா இவ்வளவு நாள் கழிச்சு வந்து அந்த மதகத ராஜாவை எவ்வளவு பேர் என்ஜாய் பண்ணாங்க, வேற லெவலா இருந்துச்சு. அதெல்லாம் டைமிங் கவுண்டர் தாங்க. அது வந்து இப்ப இருக்க அந்த பாடி லாங்குவேஜ் கவுண்டர் வந்து இப்ப மிஸ் ஆகுது நிறைய மூவிஸ். எஸ், ஸோ அதனால காமெடி பண்றாங்க, அதை பார்த்தா நமக்கு வெறுப்பா ஃபீலிங்ஸா இருக்கு. சரி அதாங்க, மொத்தம் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். ஆமா, அந்த ஐஃபோனை பத்தி இந்த மாதிரி சொன்னதுக்காக நான் சொன்னேனே தவிர, அதுக்காக வந்து ஐஃபோன் தான் சுப்பாரியாலாம் நான் சொன்னதே கிடையாது. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சைட்லையும் இப்போ பிக்சலை வந்து கழுவி ஊற்றாத கூட்டமே கிடையாது. ஏன்னா நல்ல ட்ராக்ஷன் வருது. இப்போ பிக்சல் லான்ச் ஆகுது அப்படின்னா பிக்சலை பற்றி கழுவி ஊற்றுனா நல்லா இருக்கும். ஏன்னா பிக்சலை பிடிக்காத ஒரு கேங்குன்னு ஒரு செட் இருப்பாங்க. ஆமா, அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உள்ள குதிச்சு வந்து நல்லா கலாய்ப்பாங்க. இப்போ எனக்கு இன்னொரு வருத்தம் என்ன தெரியுமா, ஐஃபோன் வந்து நல்லா இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம், ஐஃபோன் வந்து இருக்கலே சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆனா ரெண்டு பேர்கிட்டயுமே இது வரைக்கும் ஐஃபோன் வாங்கின ஹிஸ்ட்ரியே இல்லை அப்படின்னும் போது எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ இதையும் நான் வந்து சோஷியல் மீடியால கடந்து வர வேண்டியதா இருக்கு. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நண்பர் கூட கமெண்ட் போட்டிருந்தாரு, சோஷியல் மீடியா வந்து அதுவும் ட்விட்டர் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு ப்ரோ, நான் அன்இன்ஸ்டாலே பண்ணிட்டேன் போட்டிருந்தாரு. பட் நான் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ண முடியும்? நான் ஆல்ரெடியே பார்க்க போனா உண்மையே சொன்னா ஜென்சி வேர்ல்டு விட்டு நான் விலகி தான் இருக்கேன். நிறைய டேட்டா வந்து நீங்க யாராவது உங்ககிட்ட பேசும்போதோ இல்லாட்டி நம்ம சுடர்கிட்ட பேசும்போது தான் எனக்கு கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி பைக் பிச்சை எடுக்கிறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நானும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேனா? நான் சும்மாவே இன்ஸ்டா பக்கம் போக மாட்டேன். எனக்கு இன்ஸ்டா பக்கம் போகிறதும் பானை பக்கம் போகிறதும் ஒரே மாதிரி இருக்கு. அவர் மெசேஜே பார்க்க மாட்டாருங்க. அதனால அப்போ என்ன பண்ணுறது? எனக்கு ஓப்பனாக சொன்னால் நிறையா நமக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்களே, எப்படி இருந்தாலும் நம்ம அதை சைன் பண்ண போகிறதில்ல. அது மாதிரி நிறைய மெசேஜ் வந்துருக்கும். ஆமாம், இன்ஸ்டால் தான் மோஸ்ட்லி வரும். நிறைய அதில் வந்திருக்கு. ஆனால் என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு நம்ம இது பர்மிஷன் கொடுத்தோம்னா நிறைய வச்சிருந்தான்
அதனால அவன் ஒரு சில மெசேஜ் எல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு கிடந்தான். அதுக்கப்புறம் தான் இவர் பார்த்தாரு, நான் ரிப்ளைவே பண்ண மாட்டேன்டா, நீ ஏன் பண்ற? அப்படின்னு தான் கேட்டேன். இல்ல அது ஆக்சுவலா எனக்கு என்ன டவுட்னா, ஒரு ஏஜென்சி மாதிரி இருக்காங்க போலடா. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நம்ம அவங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா அஃபிலியேட்டை வந்து இங்க கொண்டு வருவாங்களாம் இன்ஸ்டாக்கு. எப்படின்னா இப்போ இந்த லிங்க்னு யாராவது டைப் பண்ணா லிங்க் போறது அதெல்லாம் பண்ணுவாங்கன்னாங்க. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ அவங்களோட நம்ம ஜாயின் பண்றோன்னே வை, நம்ம வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வீடியோ போடுவோம்னு அடம்பிடிக்கிறோன்னே வை. இருந்தாலும் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அவங்க பிசினஸ் வந்து ஃபாஸ்ட் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க, ஏன்னா அவங்க உள்ள வரனால. ஆனா நம்ம அவ்வளவு வீடியோஸ் போட மாட்டோமே. இன்ஸ்டால உட்காந்து நான் தள்ள மாட்டேனே, நான் வந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அதிகமா புஷ் பண்ண மாட்டேனே. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான் ஆகும். அவன் ஒன்று எதிர்பார்க்கறான், நான் அதை கொடுக்க போறது இல்ல, அது வந்து பிரச்சனை தானே ஆகும். எனக்கு அதுதான் தோணுது. அப்புறம் நான் ஏன் அதை பண்ண போறேன்? வேறெல்லாம் அவன் உட்காந்து நம்ம டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான், நான் பண்றது இல்லாம. நீ என்ன டார்ச்சர் பண்ண? நீ கேட்கறதுக்கே கொடுங்க. ஆனா ஷார்ட்ஸ் போடணும்டா, நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. எப்படின்னா சின்ன சின்ன கருத்துக்கள் எல்லாம் குயிக்கா சொல்றாங்க. யார் யார் புதுசா யூடியூப் ஆரம்பிக்கிறீங்களோ இது எல்லாத்தையும் கட்டாயமா தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப் வந்து அவனோட ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன், ஆமா எலிஜிபிலிட்டியா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டான் நம்ம. ஆமா என்னன்னா 8000 அவர் 90 நாள், அதுக்கு முன்னாடி 1000 சப்ஸ்கிரைபர் தானே. இதுக்கு முன்னாடி 1000 சப்ஸ்கிரைபர் தான், இப்பயும் 1000 சப்ஸ்கிரைபர் தான். அதுக்கு முன்னாடி 4000 வாட்ச் அவர் ஒரு வருஷத்துல, இப்போ 8000 வாட்ச் அவர் 90 நாள்ல. அப்புறம் அதே 90 நாள் கட் ஆஃப்ல 20 மில்லியனா 10 மில்லியனான்னு மறந்துட்டேன் அந்த நம்பர் மட்டும். ஷார்ட்ஸ் இம்ப்ரெஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஷார்ட்ஸ் மானிட்டைஸ் ஆகும். நீ ஆல்ரெடி மானிட்டைஸ்டு சேனலே வச்சிருந்தாலும் ஷார்ட்ஸ் அவ்வளோ வியூஸ் போயிருந்தா தான், அவ்வளோ மில்லியன் 90 டேஸ்ல போயிருந்தா தான் ஷார்ட்ஸுக்கு ரெவன்யூ வரும். கடையை மூடிட்டோமா? பண்ணணும்னா இது பண்ணலாம், நம்ம சைட்லயும் நம்ம பண்ணலாம். நம்ம என்ன யோசிச்சோம்னா, பட் இப்போ ஆல்ரெடி எலிஜிபிள் ஆனவங்களுக்கும் இந்த இது இருக்கு. ஆமா, ஆல்ரெடி எலிஜிபிள் ஆனவங்களுக்குன்னா 8000 வாட்ச் அவர்லாம் அவங்க தாண்டி போயிட்டாங்க, அது டிசேபிள் ஆகாது. அப்போ ரெகுலர் வீடியோஸ்க்கு உனக்கு வரதான் செய்யும். ஷார்ட்ஸ் வீடியோக்கு எப்பனாலும் டிசேபிள் ஆகும், எனேபிள் ஆகும், பேஸ்ட் ஆன் மெட்ரிக்ஸ். ஓகே அந்த ஸ்பேன் டைம் ஸ்பேன்குள்ள நம்ம அதை அச்சீவ் பண்ணலன்னா அது கட் ஆயிடும். மறுபடியும் அச்சீவ் பண்ணா அது எலிஜிபிள் ஆகும். ஆமா, நம்ம கிட்ட ஷார்ட்ஸுக்கு பார்த்தோன்னா நம்ம சேனல்ல நம்ம மிஞ்சி போனா ஒரு மாசமும் நம்ம போடுறதே 4 ஷார்ட்ஸ் அப்படின்னா கம்மியா தான். ஆமா, மிஞ்சி போனா ஒரு 2 ல இருந்து 3 லட்சம் கூட போகாது, அவ்வளவுதான் போகும். அப்ப எப்படி நான் 90 மில்லியன் 20 மில்லியன் நோக்கி போகிறது? 20 மில்லியன் நோக்கி போக முடியும், அதுதான் நான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். போக முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? இடையில நம்ம ஒண்ணு பண்ணோம், அப்ப நமக்கு போச்சு. ஆக்சுவலா என்னன்னா, நம்ம மெயின் வீடியோஸ்ல இருந்து கட் பண்ணி ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தோம். நிறைய ஷார்ட்ஸ் புஷ் பண்ணோம். பட் எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, ஆல்ரெடி அட்டென்ஷன் ஸ்பேன் எனக்கே கேவலமா இருக்கு அப்படின்னும் போது வளர்ந்து வரும் ஜென்ரேஷனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு. அப்போ அவங்களுக்கு இன்னும் அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிற ஒரு விஷயத்த வந்து பெட்டர் பண்றதுக்கு நான் என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது, என்னால முடிஞ்சது நானும் ஷார்ட்ஸ் போடாம இருக்கிறதுன்ற அளவுக்கு இருக்கு எங்களுக்கே. அதனாலதான் மோஸ்டா வந்து ஷார்ட்ஸ் நாங்க புஷ் பண்ண மாட்டோம். ரொம்ப எக்ஸைட்டான டீல்ஸா இருக்கு, அது வந்து 5 மணி நேரத்துக்குள்ள போயிடும். நான் இப்போ ஒன்று பார்த்தேன்டா, நான் இப்போ ஒன்று அப்சர்வ் பண்ணேன். நேத்து வந்து மார்வல் இந்த ஸ்பைடர்மேன் பத்தி ஏதோ சொன்னானேன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி ஸ்பைடர்மேன் ரிலேட்டடா இது ஷார்ட்ஸ் நான் அடுத்து தள்ளுறேன்னா வேற ஏதோ வருதுன்னு வை, ஒரு 4 பாக்குறேன்னு வை. சும்மா அந்த 4 என்னன்னு பார்க்கணும்னா அதில் 1 ஸ்பைடர்மேன் நான் தேடினால ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு காலையில் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் போனேன், இந்த கூகுள் பண்ணாட என்ன போட்டிருக்கான் பார்க்கலாம். அவனோட ஈவெண்ட்ல ஃபுல்லா டிவைஸை பத்தி பேசியிருப்பானேன்னா, அவன் வந்து மானாவரியா பேசி வச்சிருந்தான் 1 மணி நேரத்துக்கு மேல இல்லை. ஸோ அப்போ என்னாச்சு, ஒவ்வொருத்தரும் வருவாங்க, வேர்ஜி சீனட்டுன்னு எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அதை 10 நிமிஷத்துக்குள்ள கொண்டு வரேன், 15 நிமிஷத்துக்குள்ள கொண்டு வரேன்னு கொண்டு வருவாங்க. ஸோ அதை நான் போய் பார்க்குறேன். பார்த்துட்டு அப்புறமா இருந்தாலும் கூகுள் என்ன ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ மொத்த வீடியோவையும் நம்ம பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப வேகா போயிட்டே இருக்கு, என்னென்னமோ பேசுறானுங்க ஆகும். சரி ஓகே, அடுத்து என்ன பண்ணேன், நேராக இன்ஸ்டாகிராமில் போய் லேண்டானேன். ஓகே, இங்கேயும் நான் ஷார்ட்ஸ்ல தேடலாம், அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் போனேன். இன்ஸ்டாகிராம் போனால் வேற வழியே இல்லை, ஷார்ட்ஸ் தான் போட்டாகும் ரீல்ஸு. அங்கே போய் கூகுளோட பேஜ் ஓப்பன் பண்ணேன். மொத்தமே ஒரு 5 ரீல்ஸ் இருந்தது, 5 ப்ராடக்ட்டுக்கு இருந்தது. ஓப்பன் பண்ண வேலை முடிஞ்சது. ஸோ அதில் வந்து சிம்பிளா முடிஞ்சிருச்சு. என்னன்னா, கூகுள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட டேக் கொண்டு வந்திருக்கான். சரியா? இப்போ அந்த டேக் வந்து 4 வாங்கினீங்கன்னா $99. அப்புறம் அது வந்து இருக்கலே குட்டி டேக், மார்க்கெட்ல இருக்கிற டேக்ஸ்லேயே ஒன் ஆஃப் த டியூரபிள் அண்ட் குட்டி டேக். டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால பண்ணியிருக்கான். ஆனால் இவ்வளோ தின்னா பண்ணியிருப்பான், சட்டை பட்டன் மாதிரி பண்ணியிருப்பான், இவ்வளோ ஒய்டுக்கு இருக்கு, ரொம்ப குட்டி. ஸோ அதான் அது வந்து டக்குன்னு நாங்கள் போய் பார்த்தோன்னா, அது என்ன பொட்டன்ஷியல், அது என்ன பண்ண முடியும், இதில் வச்சா வாலெட்டில் வைக்கிறாங்க, பெல்ட் கேப்பில் கூட வைக்க முடியுது, அவ்வளோ குட்டியாக இருக்குது. ஃபைன் மெயில வந்து தூக்கிடலாம். ஸோ அது பார்த்தேன். சரி, அந்த வீடியோவில் முடிஞ்சிருச்சா. அடுத்து ஃபோல்டு இருந்தது, அடுத்து பார்த்தா 11 இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒன்று பார்த்தேன். 11 Pro XL. ஆமாம், எல்லாத்துலேயும் 12 GB RAM ஆகி போச்சு. ஆமாம். ஆனால் ஃபோல்டு மட்டும் 16 GB. எனக்கு ஃபோல்டு தான் எனக்கு அப்கிரேடாக ஃபீல் ஆச்சு இந்த வருஷம். ஏன்னா ஃபோல்டில் தான் உனக்கு 512 GB ஸ்டோரேஜுக்கும் அப்கிரேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அதில் மட்டும் தான் 512 எல்லாத்துலேயும் 512 இருக்குடா. பட் ஃபோல்டு எப்படின்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா 1,75,000 வச்சுக்க, இந்த வருஷம் 1,86,000 வச்சுக்க.
ட்விஸ்டன்னா 1,86,000க்கு அப்கிரேட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா கூடவே ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிடைக்கிறதே 512 தான். போன தடவை அப்படி இல்ல, போன தடவை 256 இருக்கும். அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல ஃபோல்டு மட்டும் அப்படி இப்படி சுத்தி பார்த்தா கடைசியில் அவன் தான் அப்கிரேட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆனா. ஏன்னா ரேமும் ரிட்டைன் ஆகுது. இவங்க எல்லாரும் பார்த்தா 12 GB ரேம் கொண்டாங்க. சரி ஆப்டிமைஸ் பண்ணுவான்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு 10 8 GB ரேம் நல்லா இருக்கு, 12 GB ரேம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டாலும் இதுக்கு முன்னாடி வந்து நீ 16 GB ரேம் கொடுத்த, அதுவும் ஏஐ டைம் ஃப்ரேம்ல நீ வந்து 12 GB ரேமுக்கு போறதே எனக்கு வருத்தமா இருக்கு. இப்போ இதுக்கு தான் நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன். அது ஒண்ணுதான், அது உருப்படியா வரட்டலாம் பார்த்து உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நல்லா வர மாதிரி. இது என்னடான்னு பார்த்தா நேராக நான் போயிட்டு பார்க்குறேன். நான் அதுக்கு தான் வந்து ட்வீட் போட்டேன். என்னன்னா 2021 2020 அது வந்து வே பியாண்ட். அப்போல்லாம் ஏஐன்றதை பற்றி யாருமே யோசிக்கல. கிடையாது. அப்போ வந்துட்டு சாம்சங் என்ன பண்ணான்னா லூஸு இந்தியாவில் வேர்ல்டில் எல்லா இடத்துலையும் 16 GB ரேம் 512 GB வேரியன்ட். எப்படின்னா உனக்கு பேஸ் வேரியன்ட் வந்து 12 128 இருந்தது. நம்ம ஊரில் 12 256 தான். சரியா 12 256. சாம்சங் வந்து உனக்கு இது வந்தது இல்லையா S10, அப்பயே வந்து 128 சாம்சங். அதுக்கு 64 கிடையாது அன்னைக்கு. ஓகே. அப்பயே தலைவன் வந்து 8 128 இப்படிதான். உனக்கு அந்த 10E இருக்கும்ல S10E, அதுதான் 6 GB ரேம். மற்ற எல்லாமே 8 12 இப்படிதான் இருக்கும் சாம்சங்ல. ஸோ அப்போ இங்க வர நான் பாக்குறேன் S20 வந்து 12 256 நம்ம ஊர்ல. அடுத்த வேரியன்ட் 16 512. அப்ப நான் S21 அல்ட்ரா வச்சிருந்தேன். அது வந்து நாயாலே 16 கொடுக்க முடியாது. அதான் சொல்றேன். நான் அடுத்து S21 அல்ட்ரா நான் வச்சிருந்தேன். 888 மாடல் தான் ஃபாரின். ஆனா நம்ம ஊர்லயும் S21 அல்ட்ரா எக்ஸ்டினாஸே வாங்கினாலும் 512 வாங்குறேன்னா 16 GB ரேம் நம்ம ஊர்ல. அடுத்து குளோபலா S22 அல்ட்ரா வருது. பார்த்தா குளோபலாவே 12 GB ரேம். அந்த போனுக்கு அது போதும், அது கரெக்ட் தான். சரியா, அது கரெக்ட் தான். அடுத்து S23 அல்ட்ரா நான் வாங்கினேன், அதுவும் 12 GB ரேம். அதுலயும் ஹை எண்ட் போனாலும் 16 இல்ல. ஆனா இப்ப ரேம் வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆகுது. அப்பெல்லாம் யூஸ் பண்ணது 3 இருக்கும். இப்ப 5 இல்ல LPDDR4 அந்த மாதிரி. ஆமா அந்த மாதிரி இருக்கும். இப்போ 5X கிட்ட வந்துட்டோம். மேபி வர அதாவது இப்ப இதுல 6 வரும். சாம்சங்ல தான் வரும். அதுவும் 6 தான் வரும். பட் இல்ல அதெல்லாம் ஓகேடா. ரேமோட ஸ்பேஸ் வந்து கம்மியாயிட்டே வருது. இல்ல அதுவே ஒரு பக்கம் வந்து ப்ராசஸிங் டைம்னு ஒன்று வரும். அதாவது கொடுக்குற டேட்டா எப்படி ப்ராசஸ் பண்ணுது, அதுக்கு வந்து எவ்வளோ மெகாஹெர்ட்ஸ் ஜிகாஹெர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்து மேட்டர் தான், அது ஒத்துக்கிறேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து ஆக்சுவலாக தேவைங்கிறானுங்க. அப்போ எனக்கு ஒரு பக்கம் வந்து ரேம் குறையும் போது தேவைப்படுறதான் கொடுக்க மாட்டானுங்க. இப்போ வந்து ரேம் குறையும் போது அப்போ நிஜமாவே இவங்க நல்லா ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல நான் யோசிக்கிறேன் உடனே. ரேம் கம்மி ஆயிடுச்சு, அப்போ நம்ம நல்லா ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படி யோசிச்சாங்கன்னா ஐம் ஹாப்பி. பட் அப்படி யோசிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன், ஆல்ரெடி இழுத்துட்டு கிடக்கிறதுல போயிட்டு. சாம்சங் சைடும் பிக்சல் சைட்லையும் இப்போ ரீசெண்ட் டேஸில் சொல்கிறேன், ஒரு 2 இயர்ஸாக பார்க்கும்போது ஆப்டிமைஸ் பண்ணது நம்ம கண்குளிர நல்லாவே தெரியுது. ஏன்னா 1UI6 கிட்டலாம் செருப்படி வாங்கினானுங்க, 7 லேஸ் அடி வாங்கிச்சு, 8 செமையாக ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க. பிக்சல்லையும் அதே மாதிரி பார்த்தா 16 நல்லா ஆப்டிமைஸ் பண்ணாங்களா, சூப்பராக பேட்டரி லைஃப் பிக்சலில் நல்லா இருக்குன்ற மாதிரியான ஒரு ரிசல்ட்லாம் காட்டினானுங்க. இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா Tensor G6. ஸோ இவங்க வந்து என்ன புஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா பவர் எஃபிஷியன்சி ஒரு பக்கம். ரெண்டாவது ஜிபியூ பற்றி பெருசாக பேச்சு இப்போதைக்கு நான் தேடி பார்க்குறேன், அவ்வளோவா தெரில. பட் நம்ம பசங்களே ஒரு சிலர் ஜிபியூவில் வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ன வேறு ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லி ட்விட்டரில் போட்டிருந்தாங்க. பட் தெரில, பார்ப்போம். நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது தெரிஞ்சிடும் ஜிபியூவில் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு. ஆனால் சிபியூவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. டென்சார் ப்ராசஸிங் யூனிட் இருக்கு இல்லையா, அதில் 50% ஜம்ப் இருக்கு ஆல்ரெடி இருந்ததுலேருந்து. ஓகே. ஸோ அதுலலாம் அவங்க மொத்தம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. கூலிங் மெக்கானிக்கம் அதெல்லாம் நம்ம வாங்கினா தானே தெரியும். இல்லை அவன் எதுவும் கிளைம் பண்ணியிருப்பானே வேப்பர் ஜம்பரு. இல்லை அதெல்லாம் எப்பயுமே அவன் அதை கிளைமே பண்ண மாட்டான்டா. உள்ளே ஏதோ ஒன்று வச்சிருப்பான், ஆனால் அதை பற்றிலாம் பெருசாக பேசவே மாட்டான். ஆப்பிள் பார்த்தனா அழலாம் அடிச்சு போகும். ஆப்பிள் ஃபர்ஸ்ட் டைம் வேப்பர் ஜம்பர் வச்சான், அடி செம்மையாக அவன் வச்சுட்டாலே அது பெரிய இதாக காட்டுவான். அது அரசிக்கும் இவன் வேலைக்கு ஆக மாட்டான். இவனுங்க வச்சாலும் சொல்ல மாட்டானுங்க. சொல்ல மாட்டானுங்களா இல்லை சொல்ல வேணாம்னு நினைக்கிறானுங்களானே தெரியல. எப்படியும் அன்டுலாம் காட்டிருக்க மாட்டானுங்க. அன்டுவா இவனுங்க என்னைக்கு அதெல்லாம் காட்டுறாங்க. இவன் காட்டினா வியாபாரமே ஆகாது. இதை காட்டினா 1.5 வருதா இந்த வாட்டி? 1.5 வந்துருச்சா தெரியல. சரி ஓகே, 1.2 தானேங்க. 1.2 அவன் கிளைம் பண்ணுவான். நம்ம ஓட்டினா 1 தான் வரும். சரி ஓகே. அவன் லேப் கண்டிஷன்ல ஃப்ரீசர்ல வச்சு உருட்டுவான். நம்ம எங்கேயாவது ஏதாவது டெஸ்டிங்ல இப்போ ரிவ்யூஸ்லாம் போடுறாங்களா, அவங்க போடும்போது அன்டு அவங்க போடுவாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு போடுவாங்க போல. 1.5 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அதான் இது இந்த தடவை வந்து 1.5 வந்தாலும் கூட எனக்கு வந்து பர்சனலாக இவ்வளோ நாள் பிக்சலோட ட்ராவல் பண்ணதை வச்சு சொல்லணும்னா அது வேறு மாதிரி டிவைஸுங்க. அது எல்லாருக்குமான டிவைஸ் கிடையாது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த நாள் ரேப்பி ஆஃபீஸ் போயிருந்தேன். அங்கே ஒரு மேம் இருப்பாங்க, அவங்க வந்து பிக்சல் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ 10A பெரி கலர். அதுக்காகவே வெயிட் பண்ணி எங்கடா கிடைக்கும், ஆஃப்லைனில் கிடைக்கல. ஸோ ஆன்லைனில் வந்து எக்ஸ்சேஞ்சோட சேர்த்து பெரி தான் 41 கிடச்சிதான். ஸோ அதனால் ஆமாம் எக்ஸ்சேஞ்சோட பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் போட்டு அவங்க வந்து 55 ஆகிட்டானுங்க. அது பிரைஸ் 56 55 999. ஆனால் அதெல்லாம் 512 விட மாட்டானுங்க. அது ஒரு பக்கம் அப்படி வருத்தப்பட தோணுது இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி உள்ளதை யோசித்தேன். எப்படின்னா 6A வந்து 6128 ஒரே வேரியன்ட், 7A வந்து 8128.
ஆமாமா 8A வந்து 8128, 9A வந்து 9A வந்து 8128 மற்றவங்களுக்கு. இந்தியாவில் வந்து 256. நமக்கு 256. இப்போ அப்புறம் 10Aவும் 8256. இதுக்கப்புறம் 512 எப்போ வரும் அப்படின்னா பேஸ் வேரியண்டே 512 எல்லாரும் மாறினா தான் இவன் மாற வாய்ப்பு இருக்கு. எல்லாரும்னா இவங்களதுலயே ப்ரோ வேரியண்ட் மேல இருக்கவனுங்க, அதாவது 11, 11 ப்ரோ அதெல்லாம் மேபி மாறலாம். பார்த்ததுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பவர் எஃபிஷியன்சி பெட்டரா இருக்குங்கிறதெல்லாம் ஆன் பேப்பர் தான். ஆனா ரியாலிட்டியில போன தடவை வந்து சென்சார் 1/2 இருந்தது இது பிரைமரி பிக்சல் 10ல. பிக்சல் 10ல 1/2 இல்லாட்டி 1/1.95 மாதிரி 1/2. இப்போ வந்து 1/1.56. ஓகே ஓகே. ஸோ அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இதுவே ஃப்ளாக்ஷிப் ப்ரோ மாடல்னா 1/1.3. சேம் ட்ரிபிள் கேமரா செட்டப் எல்லாமே அதான். அதெல்லாமே அதேதான். அதெல்லாம் அதேதான். அப்போ அதே மாதிரி இப்போ பிக்சல் 11ல உங்களுக்கு 512 இருக்கு. பிக்சல் இருக்கு 512 மாடலும் இருக்கு. குட். ஏன்னா காமனாக 256 மட்டும் தானே கொடுப்பாங்க. ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிருது. ஆமாங்க, ப்ரைஸ் பார்த்தனே 1 lakh சம்திங், 1,02,000 1,03,000 அந்த மாதிரி போயிடும். அதான் ஐஃபோனோட ப்ரைஸிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குடா. ப்ரோவோட டாப் வாங்கினா ப்ரோ எக்ஸலோட பேஸ் வாங்கலாம், அந்த மாதிரி ப்ரைஸிங் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தானுங்க. ஆனால் இவனை என்ன இடையில வைக்கிறது. பிக்சல் 11 வந்து பேஸ் 90K வருதுங்க. அதே 512 வாங்குறீங்க அப்படின்னா 1,04,000, அதான் 1,05,000 கிட்ட வருது. பிக்சல் 11 ப்ரோ வந்து 256 12GB ரேம், அதோட பார்த்தீங்கன்னா 1,20,000. அதான் இது மாதிரி 26+ மாதிரி. அதே நீங்கள் 11 ப்ரோவில் 512 வாங்குறீங்க அப்படின்னா 1,35,000. பட் பரவாயில்ல, 512க்காவது 16GB தரானேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அவங்க 16GB 512 பரவாயில்ல. அப்போ 512 போனால் என்ன ஆகும்னா இன்னொரு 2 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஏதோ ஒரு அப்டேட் வரும். அப்போ சொல்லுவான் லோக்கல் மாடல் ஒன்று ரன் பண்ணணும்னா 16GB ரேம் வேணும் கொடு, அப்போ தான் வேலை செய்யும். ஏன்டா அதை நீ கொடுக்காம விட்டுவிட்டு. அதான் சேம் பிக்சல் இது ஐஃபோன் பண்ணுவான்ல, ஐஃபோனோட பேஸ் மாடலில் வந்து ரேம் கம்மியாக தான். அது வந்து என்ட்ரி லெவல் மாடலு. ப்ரோனா சேம் ரேம் தான் இருக்கும். 12GBனா 2GB. அவன் ப்ரோ வந்து எப்பயுமே ஒரே வீடியோ தானே போடுவானுங்க ப்ரோக்கு மட்டும். முன்ன வந்து அதில் ஒரு காலர் இருந்துச்சு, இப்போதான் திருந்தினாங்க. முன்ன ப்ரோவில் என்ன பண்ணாங்கன்னா 128GBலாம் இருந்துச்சு. ப்ரோ மேக்ஸ்லாம் 128GBல அந்த ப்ரோரஸ் அதெல்லாம் வராது. ஓகே. ஆமாம் ஃபோட்டோ வீடியோ அதெல்லாம் வந்து அந்த ப்ரோரஸ் ஆப்ஷனே டிசேபிள் ஆகிருக்கும். பட் இது 256 அண்ட் அபோவில் தான் ஒர்க் ஆகும் அப்படி சொல்லுவாங்க. இப்போ 256 பேஸாக மாறினவன எஸ்கேப் அந்த விஷயத்தில். இப்போ அட்டுலியம் பண்ணியிருக்கடா நீ, எல்லாரும் அப்படிதானே. ஆனால் நீ மட்டும் மேலே வந்து உட்காந்துருக்க ஜாலியா. இது கேட்டால் அவன் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதுதான் சார் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா இப்போ எல்லாரும் தேடி வந்து வாங்குவாங்க. அது பார்ப்போம், நம்ம இதை பற்றி தனியாக பேசுவோம். திஸ் இஸ் வாட் பிஸ்னஸ்ங்க. இப்போ 3,600 நிட்ஸோ 3,500 நிட்ஸோ அதான் ரொம்ப இன்னும் பிரைட்டான பேனல்னு சொன்னாங்க. 3,600 நிட்ஸ் நினைக்கிறேன் லேட்டஸ்ட் பண்ணலாமா. அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் தெரியல, எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது எம்பார்கோல இருக்கு போல, எல்லாருக்கிட்ட டிவைஸ் இருக்கும், எல்லாரும் அவங்களோட ஸ்டோரை விசிட் பண்ணி எடுத்த வீடியோஸ் தான் எல்லாரும் போட்டிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. நான் ஒரு வீடியோவையும் ஓப்பன் பண்ணி பார்க்க எனக்கு தோணலை. ஏன்னா நல்லதுதான். அப்படி இல்லை, ஓப்பனிங்லேயே பேசுறதே பார்த்தோன்னா ஒரு இதுவாகவே இல்லை. அதாவதுங்க அப்படின்ட்டு அது போகுது. எனக்கு எப்படி இருக்குன்னா இந்த சொல்லுவோம்ல வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டோரில் போய் வீடியோ டேய் இதுக்கு எதுக்குடா வீடியோ போட்டீங்க, கரெக்ட் தானே? எப்படின்னா வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட்னு போட்டால் தப்புன்னு நான் சொல்ல வரல. பிக்சல் 11 நம்ம போட்டுடுறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஸ்டோரில் எடுத்த ஃபுட்டேஜ் வருது, வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் மாதிரியே போகுது. ஆமாம், ஆனால் டைட்டில் அப்படி வைக்கல. அதுதான் கொஞ்சம் ஆடாக இருந்தது. சரி விடுங்க, யூனிட் எப்படியாவது சரி. நமக்கு எங்கிட்ட யூனிட்லாம் வந்து என்னாச்சுன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் தான் கூப்பிட்டுருக்காங்க போல. இந்த பிளாக் இதெல்லாம் வச்சு தலையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவரையும் கூப்பிட மாட்டாங்க தெரியல. ஏன்னா ஏதோ கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறேன் நீ, அந்த கிஃப்ட் என்னாச்சு? அந்த கிஃப்ட்ல எதுவும் பிக்சல் 11 வருதா? அதையாவது பண்ணிருக்கலாம். ஏன்னா கிஃப்ட்டுக்காவது நான் இப்போ ஆக்சுவலாக யோசிச்சுட்டு இருக்கேன். ராகவன் கிட்ட காலைல பேசிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் என்னாச்சுன்னா நான் உங்க கூட சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கர் வீடியோ பண்ணணும்னு சொன்னேன் தானே, பேசணும்டா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் அமேஸ்ஃபிட் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன், ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் பிக்சல் வாட்ச் 2 தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எவ்வளவோ மாறிடுச்சு. இப்போது ஃபிட்பிட் ஏர் யூஸ் பண்ணேன். ஃபிட்பிட் ஏர் யூஸ் பண்ணும்போது என்னதான் அதில் வந்து ஸ்டெப் கவுண்ட் வந்து நான் இப்போ வண்டி ஓட்டினேன்னா எரர் வரும். வண்டி ஓட்டும் போது வைப்ரேட் ஆகுது இல்லையா, அது இன்னும் ரெகனைஸ் பண்ணுது. நிறைய வாட்ச் பண்ணுது, கார்மினே பண்ணுது. ஓகே, இல்லை ஃபிட்பிட்டும் பண்ணுதாங்க. ஃபிட்பிட்டும் பண்ணுது. சரியா, அந்த எரர்லாம் இருக்கு. அதுல ஆனால் அமேஸ்ஃபிட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எரர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ ஃபிட்பிட் வந்து 700 ஸ்டெப் காட்டுதுன்னு, நான் ஒரு ரைடு போயிட்டு வரேன், ரொம்ப தூரமா வண்டியில போயிட்டு வரேன், 700 காட்டுதுன்னா அமேஸ்ஃபிட் 150 நிறுத்தி வச்சிருப்பான். அவ்வளவுதான் மொத்த மார்ஜின் ஆஃப் எரர். கொஞ்சம் ரெகனைஸ் பண்றான், வேகமா நடக்கிறான். இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ என்னாச்சு ஃபிட்பிட்ல, ஆனால் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா கூகுள் ஹெல்த் ஆப்ல ஜெமினி இன்டகிரேட்டடா இருக்கிறனால நீ காலைல எழுந்ததும் ஒர்க் அவுட். நான் ரிவ்யூ வந்து நான் எடிட் பண்ணிட்டேங்க, நான் என்ன அப்லோட் பண்ணல.
அது என்னன்னா இவர்கிட்ட ரியல் டைம்ல பேசிட்டு ஏய் என்னடா அச்சீவ்மெண்ட்லாம் முடிச்சிட்ட நீ இன்னும் போயிட்டே இருக்க இங்கிலீஷ்ல சொல்லிச்சு நான் தமிழ்ல சொல்றேன் அச்சீவ்மெண்ட்லாம் முடிச்சிட்ட பட் இன்னும் நீ நடந்துகிட்டே இருக்க பரவாயில்ல குட் குட் உன்னால முடியுதுன்னா நீ பண்ணு அந்த மாதிரிலாம் நமக்கு இவன் என்ன சொல்றான் தெரியுமா என்னை பத்தி டேட்டா இவனுக்கு ஒரு 4 நாள் டேட்டா தான் இருக்கும் இப்போ என்ன சொல்றான் ஆமா நீ சாக போறடா போய் தூங்குடா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கான்னு இவன் எந்த கண்ணோட்டத்துல இருக்கானே எனக்கு தெரியல அது பக்கத்துல இவன் இருக்கான் இவன் ரெடினஸ் ஸ்கோர் கொடுக்குறான் என்னோட ஆமா அமேஸ்ஃபிட் வந்து ரெடினஸ் ஸ்கோர் 42 வச்சிருக்கான் நான் காலையில எழுந்திருக்கும் போது 54 இருந்தது இப்போ 42 இருக்குன்னு வச்சுக்க இது வந்து ஹெல்தியானா இல்ல ஆக்சுவலா ரெடினஸ் ஸ்கோர் வந்து ஒரு 70 அப்படி இருக்கணும் 75 80 அது இருக்கணும் ஆனா ஒரு 50ஸ்ல இவன் காட்டுறான் இவங்க காமிச்ச ரெடினஸ் ஸ்கோர் 4 அவர் என்ன ஹாஸ்பிட்டல் படுத்து கிடக்காரு அதனால என்னாச்சுன்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்றேன் இதே மாதிரி கை மாறுறதுனால இதான் ஆகுமா அதெல்லாம் உங்களோட இதே இது இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் இல்ல நான் ஃபிட்பிட்ல என்னாச்சுன்னா அது வந்து இந்த ரெடினஸ் அப்படிங்கறதையே நான் இன்னும் கேலிபிரேட் பண்றேன் நான் வந்து ஒரு தொடர்ந்து 6 நாள் கிட்ட யூஸ் பண்ணேன் நான் இன்னும் கேலிபிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சு அதனால அது சொல்லவே இல்லை ரெடினஸ் ஏன்னா இவன் கோளாறான ஆளா இருக்க வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி அதுல வந்து அதுதான் வருது இன்னைக்கான டார்கெட் எப்பயும் முடிச்சிட்டியே அப்புறம் என்ன மத்தியானம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்குது சரி ஓகே பக்கா மத்தியான நேரத்துல சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பக்கா டைம்ல நடந்திருக்க இது வந்து உன்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுது திரும்ப சாயங்காலம் இன்னைக்கு இதெல்லாம் போதும் இதுக்கப்புறம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்குது சாயங்காலம் அடுத்து என்னாச்சுன்னா ஒரு வேலை வந்துச்சு வெளில திருவிழா வேற அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்து திரும்ப ஒரு 1 hour கிட்ட வெளில நடந்துகிட்டே இருந்தேன்னா இதுக்கப்புறமா சாயங்காலம் டைம் கண்டுபிடிச்சு நடந்திருக்கேன் பெரிய விஷயம் தான் அதே வந்து சொல்லுதுன்னு சொன்னீங்களா ஆமா நீ வந்து வெயிட் லாஸ்க்கு தான் ட்ரை பண்ற நீ நல்லாவே பண்ணிட்டு இருக்க இதை ஃபாலோ பண்ணு நல்ல இது கிடைக்கும் ஆமா அது கீழே கடைசியில போட்டிருக்கோம் அதே சமயம் மறக்காம நல்லா தூங்கிடு இவ்வளவுதான் ரெஸ்ட் முக்கியங்க ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா சில சமயங்கள்லடா நான் 6 மணி நேரம் தூங்குறேன் எழுந்திருக்கிறேன் எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனக்கு ஃபீல் ஆகுது ஆனால் வாட்ச் என்ன சொல்லுதுன்னா நீ சரியா தூங்கல இன்னொரு நாள் நான் வந்து 8 மணி நேரம் தூங்குறேன் ஆனால் எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் ஆகல வாட்ச் சொல்லுது நீ நல்லா தூங்கியிருக்க இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கு ஆக்டிவிட்டி ட்ராக்கரில் அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம இன்னும் அந்த அளவுக்கு நம்ம போல இப்போ அந்த நியூரோலிங்கா மண்டக்குள்ள எல்லாம் சொரியெல்லாம் பண்ணாங்க அந்த அளவுக்குலாம் பண்ணல நம்ம சும்மா அதே நான் நம்ப மாட்டேன் ஏன்னா நீ இது பார்த்துருப்ப நம்ம விஜயகாந்த் சார் மாஸ் பண்ணியிருப்பாரு நரசிம்மா ஆமா விஞ்ஞானத்தோடய விளையாட முடியல நீங்க சிப்பே வச்சாலும் சிப்பு ஃபேக் பண்ற அளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்போ நான் என் பாடி வந்து இப்படி பழகிருது சுகர் கொடுத்தா நல்லா திங்கலாம் இன்னும் வேற சுகர் தர மாட்டான் தரதுக்கு என்ன பண்ணலாம் மயங்குவோம் நீ லோ ப்ரெஷர்ல இருக்கடா நீ லோ ப்ரெஷர்ல இருக்க மயங்கிட்டே உனக்கு எதுவுமே இல்லடா சுகர் எடுத்து உள்ள விடுறா சுகர் எடுத்து என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் உள்ள இருக்கிற கட் பாக்டீரியாஸ் கண்ட்ரோல் பண்ணலாம் எதனாலும் கண்ட்ரோல் பண்ணலாம் இது வந்து அப்பாற்பட்ட விஷயமெல்லாம் இருக்கு நானே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலையே இல்லை 4 நாள் என்ன கண்ட்ரோல் பண்ணணும் பார்த்தா உள்ள இருக்க பாக்டீரியா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் அதை பிடிச்சில அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருக்கும் அதுங்க ஸோ அப்போ என்ன ஆகுது இதுதான் எனக்கு வாட்ச்லேயும் தோணுச்சு அப்போ எனக்கு வந்து ஸ்டெப் கவுண்ட் மாதிரியான டேட்டா கிடைக்குது அதுலேயும் எரர் இருக்கு அதை நான் வந்து அனலைஸ் பண்ணணும் அதுக்கு தெரியாது எரர்னு நான் தான் சொல்லணும் நான் அது எரர் அப்படின்னு ஆனால் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இடம் கூட கிடையாது அப்போ நானே அதுக்கு அடாப்ட் ஆகணும் ஓகே நான் இன்னைக்கு இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்போ இதுக்கு வந்து இந்த எரர் வர வாய்ப்பு இருக்கு இந்த எரர் வந்ததுன்னா அப்போ நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஸோ அப்போது என்ன ஆகுதுன்னா ஆப்பிள் வாட்ச் என்ன பண்ணுவான் தெரியுமா இந்த இடத்துல அது வந்து ஒரு பெரிய பாயிண்ட் எனக்கு சில சமயம் தோணும் யாரா பைத்தியக்காரனா இருக்கான் அப்படின்னு ஆனால் 180 days வேணும் எனக்கு உன் ட்ரெண்டை இது பிடிக்க அப்படின்னு ஓகே 180 days கழிச்சு தான் கான்ஃபிடென்ட்டாக நிறைய ட்ரெண்டே சொல்லும் உன் ட்ரெண்ட் இப்படி இருக்கு நீ இதை பண்ற நீ இப்படி பண்ற ஆல்மோஸ்ட் ½ இயர்ல ஆமா அவ்வளோ டேஸ் எடுத்து தான் நான் வந்து அக்யூரேட்டா அந்த ட்ரெண்ட் ஓகே அதுதான் வந்து பிராக்டிக்கலா இப்போ நீங்க ஜிம் போனாலுமே அதான் சொல்லுவாங்க ஒரு மாசத்துல உனக்கு ஒன்றும் தெரியாது மூடிட்டு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம ஒரு மாதம் பண்ணி விட்டாலும் போய் கண்ணாடி மேலே நின்று கிடப்பாது வேற விஷயம் ஆனால் ப்ராக்டிக்கலாக அவங்களே வந்து 5 months 6 months கிட்ட நீ ரொட்டீனை நீ ஃபாலோ பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அதான் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா சீரியஸாக எனக்கு பிக்சல் வாட்ச் மேலே ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு ஆல்ரெடி எனக்கு வாட்ச் பிடிக்கும்ட்டு சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரே ஒரு பயம் பிக்சல் வாட்ச்ல என்னன்னா அந்த டூம் பார்த்துருக்கேன் ரொம்ப அழகா இருக்கும் எங்கேயோ தட்டி உடஞ்சிருமோன்ற ஒரு பயம் உண்டு இதெல்லாம் இருக்காதுங்க இந்த ஃப்ரேம் இருக்காது டேரக்டாவே கிளாஸ் தான் முழுக்குன்னு இருக்கும் அப்படி அப்போ லுக்கு நல்லா இருக்கும் பட் இவரு சொல்ற மாதிரி இப்போ ஒரு ஜன்னல் கேப்ல விட்டு ஜன்னல் மூணா கூட இடிச்சா கொஞ்சம் டேமேஜ் இம்பாக்ட் வரும் அடுத்து பிரச்சனை என்னன்னா அதுக்கு கேஸ் போடலான்னே வைக்கிறோம் நல்ல கேஸ் கிடைக்கணும் கிடைச்சிருதுன்னு வைப்போம் கிடைச்சதுன்னா பரவாயில்ல கிடைக்கலன்னா அடுத்து கிடைச்சாலும் ஃபைன் டஸ்ட்லாம் உள்ள போயிருந்ததுன்னா ஸ்க்ராட்ச் ஆகிடும் எவ்வளோ சேலஞ்சஸ் இல்லை அது பை லுக்கு தான் அது நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸ் வேர்க்கெலாம் போட்டிங்கன்னா செம்ம லுக்காக இருக்குது இப்போ கூட பார்த்தேன் அதில் ஹார்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது வந்து ரொம்ப எலைட்டாக இருக்கும் வேற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு அப்படியே ஒரு ஷெல்லு மாதிரி மூடி இருக்கும் கரெக்டா அப்படியே மேலே ஷெல் மாதிரி ஃபுல் கிளாஸ் டூம் கிளாஸ் செமையா இருக்கும் இங்கேருந்து அங்கே வரைக்கும் அப்படியே கிளாஸ் போகும் அப்படி ஆனால் என்ன ஹார்டாலாம் யூஸ் பண்ண முடியாது இப்போ இதில் இந்த டேபிளில் தட்டினா கூட ஒரு எதா ஆகலாம் உடையலாம்
உடையலாம். கண்டிப்பா ஒரு பயம் இருக்கும். எனக்கு வந்து நான் 2 யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்ஷா யூஸ் பண்ணேன். ம். அதுக்கு கண்டிப்பா வரும்னு தேங்க் பண்ணியே ஆகணும். அவர் தான் வந்து யூஎஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்து, ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு அப்போ எப்படி இருக்கும் என்ன ஏது நமக்கு லான்ச் ஆகலன்னு நினைக்கிறேன். வாட்ச் 3ல இருந்து தான் நமக்கு லான்ச் ஆக ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ 2 எடுத்துட்டு வந்து சிவா யூஸ் பண்ணி பாருங்க சிவா உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. அவர் கொடுத்தனால நான் யூஸ் பண்ணும்போதே நான் ரொம்ப அப்பயே இம்ப்ரெஸ் ஆனேன். ஏன்னா எனக்கு எப்படி இருந்ததுன்னா இப்போ இது செடன்டரி ரிமைண்டர் கொடுக்குது, மூவ் டைம் போ அப்படின்னு சொல்லுது, அவ்வளவுதான். பட் இது நீ மூவ் பண்ணிட்ட நல்லா பண்ணிட்ட மூடிட்டு உட்கார் அப்படி சொல்ல மாட்டேங்குது. இது வந்து என்ன பண்ணோம்னா மூவ் டைம் நீ எழுந்து போ அப்படின்னும். நான் எழுந்து கொஞ்ச நேரம் அப்படி நடந்துகிட்டே இருந்தேன்னா ஓகே ஓகே ஸ்டாண்ட் கோல் வச்சு போய் உட்கார் அப்படின்றோம். ஆப்பிள் வாட்ச் எப்படி பண்ணோம்னா ஸ்டாண்டு கோலுக்கு ஓகே நீ எழுந்துரு அப்படின்னும். நான் எழுந்து என் இடத்துல நின்றுட்டு நின்னு வை ஒரு 40 செகண்ட் நின்றுட்டு இருந்தேன்னா ஓகே நின்று உட்காரு அப்படின்னும். பிக்சல் வச்சு என்ன பண்ணோம்னா மூவ் டைம் நீ மூவே பண்ணல எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு டிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா 240 ஸ்டெப் நடக்கணும் போ அப்படின்றோம். ஓ ஓகே. இப்போ 240 ஸ்டெப் நான் 250 ஸ்டெப் இங்கே நடந்துட்டு முடிஞ்சது போய் உட்காரு. இது வந்து வேற லெவல்ல பிக்சல் 2லயே அப்பயே அதெல்லாமே எப்ப நான் வாட்ச் மாட்டும் போது அது ஆப்ஷன் இல்லை. அந்த 3 மாசத்துல அவ்வளோ அப்டேட்ஸ் வந்துச்சு. ஓகே ஓகே. ஏன்னா அது செகண்ட் ஜென்ரேஷன் வாட்ச்ல அவ்வளோ விஷயங்கள் புஷ் பண்ணாங்க. அப்போதான் எனக்கு வந்து இன்னும் இப்போ நான் வந்து என்னாச்சுன்னா மொத்த ஈவெண்ட்லயும் எனக்கு வந்து பிக்சல் வாட்ச் 5 தான் பிடிச்சிருந்தது. பிக்சல் வாட்ச் 5ல வந்து பார்த்தோன்னா உனக்கு ஸ்னாப்டிராகன் சிப் தான் இருக்கு. அப்புறம் ஒரு கோ ப்ராசர் இருக்கும், M55 கோ ப்ராசர் இருக்கும். அதை வேற டியூல் கோர் மாதிரி போட்டிருந்தாங்க. அது என்னன்னு பார்க்கணும். ரொம்ப தெளிவான டீடைல் நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குதுடா. அது போதாங்க நம்ம பார்ப்போம். அந்த கோ ப்ராசர் என்ன பண்ணு தெரியுமா 3 மணிக்கு வச்சிருக்கானுங்க. நான் தான் இருப்பேன் விடிய காலையில் எவன்டா காலையில பிரம்ம முகூர்த்தம் அப்போ வச்சா ரொம்ப நல்லதான். அப்ப மட்டும் போன வித்து அறு தள்ளிடுறியா நீ? நம்ம ஊருக்கு மட்டும்தான் பிரம்ம முகூர்த்தம், மற்ற ஊருக்குலாம் ஈவினிங்ல வந்துருக்கு. ஸோ அதான் என்னாச்சு இந்த ப்ராசர் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்குடா கோ ப்ராசரு. அந்த கோ ப்ராசர் இருக்கிறனால என்ன ஆகிடும்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அந்த மாதிரியான டாஸ்க் அப்பெல்லாம் வந்து அந்த ப்ராசர் மட்டும் வேலை செய்யும். ரொம்ப பவர் எஃபிஷியன்ட்டாக இருக்கும். அதனால தான் என்னாச்சு இதில் வாட்ச் பார்த்தேன் 455 mAh போன ஜென்ரேஷன், இப்போ 465 ஒரு 10 mAh அதிகம். அதுக்கே வந்து அவன் என்ன கிளைம் பண்றான்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சிருந்தாலும் 40 மணி நேரம் பேட்டரி லைஃப் வரும்னு போட்டிருக்கான் 45 mmல. நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். அப்போ எனக்கு இன்னும் பேட்டரி லைஃப் இப்போ பெட்டரா வரலாம். ஆமா. ரெண்டாவது ஜெமினி வாட்ச்ல இருக்கு, அது இப்போ 3GB RAM வேற. ஓகே. இந்த வருஷம் வந்து 3GB RAM 64GB ஸ்டோரேஜ். 64GB? ஆமா. போன தடவை வந்து 32GB 2GB RAM. ஓகே. சரி அந்த அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ராசர்லாம் சேம் தான். பட் இந்த தடவை வந்து இந்த ஆன் டிவைஸ் RAM அதிகமானனால இப்போ அவங்களால வந்து ஜெமினி ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் உள்ள புஷ் பண்ண முடியும். அப்போ அது நம்மள இன்னும் மோட்டிவேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ஆப்பே இந்த அளவுக்கு பண்ணுது, லைவ்லியா இருக்கும். இன்னும் லைவ்லியா இருக்கலாம். ஹெல்த் ஆப்பே இவ்வளவு பண்ணுதுன்னா அப்போ இது இன்னும் எவ்வளவு பண்ணும். அப்போ அவங்களோட ஈகோ சிஸ்டம் எனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னா அவன் ஸ்லோவா தான் உள்ள வந்தான். ஏன்னா சாம்சங் எங்கேயோ இருந்தான். இப்போ ஆப்பிள் ஈகோ சிஸ்டம் ஸ்ட்ராங். அடுத்த பிளேஸ்ல வந்து ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா புரோக்கன் ஈகோ சிஸ்டம்னே வைப்போம். ஆனா சாம்சங் தான். அதுக்கு அடுத்து வந்து கூகுள் ஏதோ இல்லாம சாம்சங் கூகுள் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான்பா அப்படிதான் சொல்ல முடியும். இப்போ சைனால போனா ஷாமி ஹுவாவிலாம் வேற மாதிரி ஈகோ சிஸ்டம், அது சைனாக்கு செட் ஆகும். நமக்குலாம் எந்த அளவுக்கு செட் ஆகும்னு தெரியல. இன்டகிரேட்டடா இருக்க ஏஐ கர்மந்திரமே ஒரு காய் தொலை மாட்டேது. கர்மம் கூகுள் வச்சு சாவடிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா வாட்ச் 5 வந்து சரியான இம்ப்ரூவ்மெண்ட் தோணுச்சு. ஒன்று. ரெண்டாவது வாட்ச் 5ல என்னெல்லாம் திரும்ப வருது இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருந்தது. வாட்ச் 5ல வந்து இன்சுலின்லாம் சொல்லுது, சுகர் அந்த மெட்ரிக்ஸ்லாம் வருதுங்கிறான். அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் தான் தெரியும் நமக்கு. அது வந்து உன்னோட மெட்டபாலிக் சயின்டிஃபிக்கலி அதெல்லாம் வந்து ரியல்னு சொல்ல முடியாது. ஒரு இதாக பார்த்துக்கலாம் அவ்வளோதான். அதான் நம்ம பார்த்தா தான் தெரியும் அவன் என்ன அல்காரிதம் வச்சு அதை எடுக்கிறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போனேன், எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தேன். அப்போ என்ன ஆகுதுன்னா சுகர் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறாங்க, குளுக்கோமீட்டர் வச்சிருப்பாங்க. வருவான் இந்த இடத்துல ஒரு ஓட்டையை போடுவாங்க, உடக்குன்னு போட்டு ஒரு பபுள் மாதிரி வரும், வச்சு பார்ப்பான். ஓகே சாப்பிட்றதுக்கு முன்னாடி தானே ஃபாஸ்டிங்கில் போயிட்டு வருவான். சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப வா இன்னொரு விரலை காட்டுங்க, சில குத்திட்டு பார்த்துட்டு ஓகே அண்டு போயிடுறாங்க. ஏன்னா பிபி வந்து அந்த ஹார்ட் பீட் அந்த இது வச்சு அந்த கையிலே பல்ஸ் ஆக்சிமீட்டர்ல பண்றாங்க. அப்புறம் வெரிஃபை பண்றதுக்கு உனக்கு எப்பயும் மாதிரியே பண்றாங்கன்னு வச்சுக்க, ப்ரெஷருக்கு. ஆமா. ஸோ அது எப்பயும் மாதிரி தான் பண்றாங்க. ஆனா உனக்கு பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா SpO2 எவ்வளோ இருக்கு, அந்த பிளட் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கு, ஹார்ட் ரேட் என்ன ரேட்ல இருக்குன்னு தெரிஞ்சிடும். பட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்றதுக்கு ப்ரெஷர் ரேட்டிங் எடுத்துருவாங்க. அடுத்து குளுக்கோஸ்க்கு இது எடுத்துடுறாங்க. இப்போ இவனுக்கு என்ன பண்றானுங்க, வாட்ச்ல ஆல்ரெடி வாட்ச்ல வந்து உங்களுக்கு பிபி இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. டெம்பரேச்சர் சென்சார் இருக்கு. அப்போ பாடி டெம்பரேச்சர் ஜுரம் வந்து என்ன தெரிஞ்சிடும். இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ பார்த்தா இது அடிஷ்னலாக சொன்னோன்னே எனக்கு இது பெரிய பாயிண்ட் ஆஃப் ஃபீல் ஆச்சு. அப்போ டெஸ்ட் பண்ணா தெரியும் ஒருத்தாள். அடுத்து ஒரு பாயிண்ட் பார்த்தேன், இதை சொல்றான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தேனே, சரி அந்த இது வந்து வேற ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். என்னன்னா ஸ்லீப் ரிலேட்டடாக 2 மேட்டர் நடந்துச்சு. ஒன்று, ஸ்லீப்பில் வந்து நம்மளோட ப்ரீத்திங் எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும். ஓகே. ப்ரீத்திங் சரியில்லை, இல்லாட்டி வந்து நம்ம ரெகுலராக இருக்கும்போதே நம்ம ப்ரீத்திங் சரியில்லை அப்படின்னா அதுவே SOS கால் பண்ணிடும்.
சரியா? முக்கால்வாசி நேரம் நம்ம கோளாறுலாம் இருப்போம். அந்த மாதிரி பிரீத்திங் இஷ்யூ இருக்கு, ரொம்ப அப்நார்மலா இருக்கு அப்படின்னா பண்ணிடுமா? இல்ல ஓகே ஹெவியா இருக்கு. அதாவது இப்ப குஸ்தி படத்துல பார்த்தா நான் அவங்க அம்மாவுக்கு வந்து டப்புன்னு அந்த இது மிஸ் பண்ணுவாங்க, ரொம்ப மூச்சு இழுக்கும், அதான் கொஞ்சம் அப்நார்மல். ஒஸ்தி அந்த மாதிரி எடுக்கணும். குஸ்தின்னு ஒஸ்தி சாரி, இதுல இருந்து படம் டைட்டில் இல்ல தப்பா சொல்லிடுறேன். நானும் கட்டா குஸ்தியில எது இதெல்லாம் வருது அப்படின்னு யோசிக்கிறேன். அம்மாவுக்கு ஒண்ணு சாரி சார். சரி, அதான் இதுல வந்து அதை பார்த்தேன், இது இன்ட்ரெஸ்டிங். அது இன்னொன்று என்ன தெரியுமா, இப்போ நான் வந்து பிக்சல் ஃபோன் வச்சிருக்கேன், பிக்சல் பட்ஸ் யூஸ் பண்றேன், பிக்சல் வாட்ச் இருக்கு. இப்போ நான் தூங்கும்போது ஒரு பாட்டு கட்டி தூங்குறேன், இளையராஜா ஹிட்ஸ் அப்படியே சூப்பராக ஓடுது, அப்படியே கேட்குறேன், தூங்கிட்டேன். வாட்ச் நான் தூங்கிட்டேன்னு டிடெக்ட் பண்ணதுமே பட்ஸை பாஸ் பண்ணிடும். வேற மாதிரி. ஆமா, பட்ஸ்ல பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கு. அதுலயே எடுத்து பேக்ல வைக்குமா? அந்த டெக்னாலஜி எப்போ வரும்? அடுத்து வரும். முக்காச்சு நேரம் பஸ்ல போகும்போது தொலைச்சு போடுறாங்க யாராவது. நீ வேற, நம்ம மதனோட வீடியோ என்னோட பார்த்துருக்கு, பேக் ஃபுல்லா வச்சிருந்தாங்க ப்ரோ. ட்ரெயின்ல வந்து மிஸ் பண்ணிட்டாராம், பார்த்தா பேக் ஃபுல்லா இருந்தது, அவ்வளோ வச்சிருக்காங்க. பவர் பேங்க், ஆப்பிள் சார்ஜரு, எங்க ட்ரெயினுக்குள்ள கலெக்ட் பண்ணிருக்காங்க அவ்வளோ இதை, அவ்வளோ கேஜெட்ஸ்லாம். அப்போ ட்ரெயின் க்ளீன் பண்ண போறவங்கலாம் ஏன் போறாங்கன்னு இப்போ புரியுது எனக்கு. ஒரு தடவை போய் ஒரு ட்ரெயினை க்ளீன் பண்ணாலே ஒரு 2000-3000 ரூபாய்க்கான பொருள் கிடச்சிடும் ஒரு நாளைக்கு. இப்போ என் ரிலேட்டிவ்ஸ் வந்து எம்டிசியில் ஒர்க் பண்ணாங்க, அவங்க வந்து கண்டக்டர் டிரைவர் அந்த மாதிரி. அதுலேயே அவ்வளோ பொருள் இருக்கும், டிஃபன் பாக்ஸ் இருக்கும், பணம், இது பர்ஸு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்களாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சரண்டர் பண்ணிடணும், கொடுத்துட்டு. ஆனால் நீங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பீங்க எத்தனை நாள் அவங்க ப்ரொடக்டிவாக வச்சுப்பாங்க, 60 days மேலே என்ன ஆகும்? 60 days மேலே என்ன ஆகும்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளில போட்டுருவாங்க, அவ்வளோதான். வெளிலனா டீம்லேயே யாராவது எடுத்துகிட்டு போக வேண்டியதான். அப்படி சொல்ல முடியாது, அதனால தூக்கி வெளில போட்டுருவாங்க. அப்படி அதாவது எப்படின்னா ஜன்னல் வழியாக வெளில போட்டு உள்ளேருந்து வெளில போய் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் 60 days வந்து அங்கே இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு 60 days அங்கே இருக்கும். நீங்கள் மறுபடியும் போனீங்கன்னா கொடுத்துருவாங்க. போனால் டிஃபன் பாக்ஸில் வந்து தயிர் சாதம் மாவோடு இல்லை இன்னும் வெயிட்டிங்கில். ஏன்டாடே இல்லைங்க, நீங்கள் அந்த பொருள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் நான் இன்றைக்கி வந்தேன், அதில் தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் போகிறீங்களா, 60 daysக்குள்ளே போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் போகணும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டிங்கன்னா அவ்வளோதான், அது முடிஞ்சு. அது யாருக்கோ போய் சேருது இல்லை, அவ்வளோதான். ஜன்னல் வழியாக வெளில போட்டு அப்படி போய் எடுத்துக்கலாம். தூக்கி போட்டுருவாங்கங்க, நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. ஓகே, பரவாயில்ல. நீங்கள் ஃபிட்பிட் கான்ஃபிகர் பண்ணும்போதே அது வந்து கோச் அப்படின்னு தான் சொல்லுச்சு. நீங்கள் சொன்ன இதுலேயும் கோச்செல்லாம் இருக்குடா, ஆனால் கோச்சுக்குது என்கிட்ட. ரியல் டைமாக உங்கள் கூட ஒரு கோச் ட்ராவல் பண்ணுறாரு, அதான் சொல்லுங்க. நிஜமா அதில் எனக்கு ரியல் டைமாக ஃபீல் ஆச்சு, அதனால தான் எனக்கு பிக்சல் வாட்ச் மேலே இப்போ ஹவ் அபவுட் ஊப் இல்லை, நம்ம ஊப் இருக்கு, ஊப் அமேஸ்பிட். ஐயோ, அமேஸ்பிட்ல ஒன்று கட்டியிருந்தீங்களே, இந்த தான் ஆக்டிவ் மேக்ஸ் ஹீலியோ ஸ்ட்ராப்பை பற்றி ஃபிட்பிட்லேயே கூட சொல்லியிருப்பேன். ஹீலியோ ஸ்ட்ராப்பில் என்ன ஒன்றா, அவன் வந்து சென்சிட்டிவிட்டின்னு ஒன்று கொடுத்துருப்பான். நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா இல்லையான்னு டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி கொடுத்துருப்பான். அந்த சென்சிட்டிவிட்டி என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஹை, மீடியம், லோ அப்படி வைக்கலாம். ஹை வச்சிட்டேன்னா இப்போ இங்கேருந்து எழுந்து அந்த சேர் எடுத்துகிட்டு வெளில போய் வச்சேன்னா நீ ஒர்க் அவுட் பண்ணுறன்றோம், ஏன் ஹார்ட் ரேட் எலிவேட் ஆகுதுல்ல. நான் மீடியம் வச்சிருந்தேன்னா ஓரளவுக்கு ஸ்டெப் இந்த மாதிரி ஏறும்போது ஆக்டிவிட்டி பண்ணுறேன். இல்லை, அது கம்ப்ளீட்டாக வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்காகவோ? அப்படி இல்லைடா, அது எப்படின்னா எல்லாமே ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரி மைண்ட் செட்டில் தான் வருது, எல்லாருமே ஆக்டிவாக இருக்குங்கிறதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ். அது வந்து இப்போ இன்னும் பெட்டர் ஆகலாம், இப்போ கிராஜுவலா பெட்டர் ஆகிட்டே போகலான்னு வச்சுக்கேன். பட் அதில் அல்காரிதம் வந்து எப்படி இருந்ததுன்னா ஸ்டாப் நீங்கள் இவ்வளோ அக்ரெஷனாக இருக்குன்றீங்களா, அப்பயும் நீங்கள் டிரைவ் பண்ணும்போது இப்படி திருவுறதெல்லாம் நோட் பண்ணுமா? அதாவது எப்படின்னா சென்சார்ஸ் உள்ள ஒர்க் ஆகும், நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம் அப்படின்றது. அதை தாண்டி நான் ஹார்ட் ரேட் எலிவேட் ஆகுது அப்படின்னா ஏதோ ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு அதை ட்ராக் பண்ணும். டிரைவிங்ல இருக்கும்போது ஹார்ட் ரேட் வந்து கம்மியாக தானே இருக்கும். அங்கே தான் டெஸ்ட். நான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன், வண்டி ஓட்டிட்டு வரும்போது டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா டிராஃபிக், அவன் வந்து ஒருத்தன் எக்ஸ்பல்ஸ் எடுத்துட்டு வந்து என் வண்டி மேலே ஏற்றுறான், டேங்க் மேலே. டாய் எங்கே ஏறுற நீ அப்படின்னு அப்படி இருக்கும். அப்போ டென்ஷன் ஆகும்ல. எனக்கு கார்மின் சொல்லுது உடனே ஹார்ட் ரேட் அலர்ட், பிரச்சனை. ஏன்னா நான் ஒர்க் அவுட்டே பண்ணல, இப்போ ஒர்க் அவுட் நான் ரெக்கார்டே பண்ணல, வண்டி தான் ஓட்டிட்டு இருக்கேன். இந்த மாதிரி டிராஃபிக்கில் வந்துட்டு நம்ம பூந்து எவனா வந்து இப்படி இடிக்க வரான் அப்படி வரான் போது நமக்கு அப்படியே எலிவேட் ஆகுது. ஓகே, உள்ள அட்ரினல் ரஷ் ஆகுது. அப்போ வந்து சொல்லுது 120 beat போயிடுச்சு, ஹார்ட் ரேட்டு பிரச்சனை, போய் பாரு அப்படின்னு ட்ருன்னு அடிச்சுக்கினே இருக்குது. பொர்ரா, நீ எங்க ஊர் டிராபிக்ல வந்ததுல நீ புதுசுரா, நாங்க அப்படிதான் இருப்போம், ரத்த கொதிப்புலயே தான் இருப்போம். அப்படிதான் ஆச்சுரா. அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன்டா, அப்போ வண்டி ஓட்டும் போது டிராபிக்ல ஓட்டும் போது அப்போ எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பிபி ரைஸ் ஆகும்னு எனக்கே தெரியல. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நோட் பண்றேன். சும்மாவே நான் வண்டி ஓட்டும் போது நான் யோசிச்சிருக்கேன் எப்படின்னா, நல்ல ஃபாஸ்டா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இப்படி கை வச்சோன்னு ஏன் இப்ப இருக்கிற மாதிரி ஸ்டடியா இருக்காது, இப்படி இருக்கும். ஆமா ஆமா ஆமா, நல்லா ஃபாஸ்டா ஒரு 1/4 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு போயிட்டோம்னா இப்படி லைட்டா ஒரு ஜர்க் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மாமாவை பாக்குறதுக்கு நான் போறேன், கொஞ்சம் தூரம் போறேன், சல்லுன்னு போறேன், போயிட்டு எப்போ அதிலும் காலேஜ் படிக்கும் போது துடிப்பா இருக்கிற டைம்லயே இந்தாங்க மாமா சிம் அப்படின்னு இப்படி காட்டுறேன்ல, காட்டும் போது இப்படி இப்படி காட்டுறேன். சரியா, என்ன ஆச்சு அப்படின்றாங்க. என்ன ஆச்சா தெரியலையே அப்படின்ட்டு அப்புறம் பாக்குறேன். நான் அப்பதான் அதை அப்சர்வ் பண்றேன். அதுக்கப்புறம் நான் பாக்குறேன், வீட்டுல உட்காந்துருக்கேன், வீட்டுல பொருள்லாம் எடுத்து பாக்குறேன், இப்படி எடுத்து பாக்குறேன், என்ன கை ரொம்ப நார்மலா இருக்கு,
அப்புறம் இன்னொன்று நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதை நான் லைட்டாக பிடிச்சேன்னா கண்டிப்பாக கையாடும். லைட்டாக பிடிச்சேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் ஸ்டிஃபாக பிடிச்சேன்னா கையாடாது. நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாலே ஷேக் ஆகாது. நம்ம ஏதாவது ரொம்ப ஏதாவது கான்சென்ட்ரேட் பண்ணாலும் ஷேக் ஆகும். ஏன்னு சொல்கிறேன், நான் எப்படி இதை ஹோல்ட் பண்ணுறேன்னு இருக்கு. ஆமாம், இப்போ நான் இதே இப்படி ஸ்டிஃபாக பிடிச்சேன்னா ஆடாது. இங்கிட்ட வச்சா இதாக எஜ்ஜில் பிடிச்சா ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுவே வந்து நான் வெயிட் கொடுக்காம பிடிச்சேன்னு அது இதாக அப்போ ஆட ஆரம்பிச்சிடும். நான் அதை தான் சொல்கிறேன். ஸோ அப்போ இதெல்லாம் இருக்கு. வண்டி ஓட்டும் போது மொத்தம் பிளட்டு இது பம்ப் ஆகிறது அதிகமாக தாங்க ஆகுது. அது நம்ம ஊரில் பயங்கரமாகும். ரொம்ப கடுப்பாக ஒரு இருந்தது. சிக்னலுக்கு நானும் நீ இப்போ ரீசெண்டாக அந்த ஈவெண்ட்டுக்கு போகும்போது என்னாச்சுடா, அப்போ தான் சொன்னேன், தண்ணி அடிச்சு விட்டு போகிறாங்க படுறான்னு. புச்சிக்கின் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அடிச்சான், மோசம்டா அப்படின்ற. அடுத்து உடனே ஒருத்தன் வந்து சர்க்கிளுக்கு அடிச்சுட்டு போயிட்டான் எல்லாம் காலில். கடுப்பாக இருந்தது இதெல்லாம். அதனால வரப்போ நாங்கள் வேற ரூட்லேயே இறங்கி சுற்றி வந்தோம். இல்லை எனக்கு என்னன்னா, அப்போ எப்படி இருக்காங்க பாரு, மைண்ட் செட்டப் இருக்கு. நான் இதெல்லாம் யோசிச்சு போக வேண்டாம். நான் என்னைக்காவது ஒரு நாள் தெரியாமல் இப்படி ஏற்றிட்டேன்னு வையேன், ஏன்னா மிஸ்டேக்ஸ் பாசிபிள். எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். யார் மேலே தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். எனக்குலாம் ஊற்றிக்கிட்டே இருக்குங்க. யாராவது ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் கேட்பாங்கல்ல, அதுவே என்னால் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல நான் இனிமேலாம் பண்ணாத. நான்லாம் இப்போலாம் வந்து கொடுக்குறதே இல்லை, லிஃப்ட்லாம் கொடுக்குறதே இல்லை. லிஃப்ட்டுன்னு கேட்பாங்க, சரவணாவில் இருக்கும், உள்ளே போய் இருங்கன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் அப்படியே. ஏன்னா அவ்வளோ மோசமாக இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே சம்பவம் நடந்துச்சு. லிஃப்ட்டுன்னு கேட்டாங்கன்னு ஒரு தாத்தா லிஃப்ட் கொடுத்தாரு. வரும்போது ஜட்டியோட வந்தார் எங்கள் ஏரியாவுக்கு. இல்லை எங்கள் ஏரியாவில் சட்டை, பேண்ட்டு, மோதிரம், இது வாட்சு, ஃபோனு எல்லாத்தையும் ஒரு வீட்டு ஜட்டியோட அனுப்புனாங்கடா. ஒரு சிலர் நிஜமாவே கஷ்டப்படுறாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி கல்பிரிட்ஸ்னால நமக்கும் கொஞ்சம் திகிலாக இருக்குது. அதனால எங்கள் அப்பாலாம் நான் போய் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வருவேன். லிஃப்ட்லாம் கேட்டேன், அவங்க கொடுக்க பேசாமல் வீட்டுக்கு போகிற வழியே போயிரு, உடனே வச்சுட்டுலாம் அலைய முடியாதுவாங்க. வீட்டுக்கே போயிடுறப்பா. ஆனால் நான் பாட்டு சல்லுன்னு வீட்டுக்கு வந்துடுவேன். உண்மையாகவே காலம் கட்டுருச்சு. தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருவேன். அது தெரிஞ்சவங்க தானே, அவங்க கிட்ட என்ன போய் அவங்களும் கொஞ்சம் திகிலாக தான் இருக்காங்க. தெரிஞ்சவங்க வந்து நம்மளை நம்புவான்டா. தெரிஞ்சவன் தான் இன்னும் நம்மள நல்லா தெரியும். ஜெயிலரில் பையன் சீனே பாரு. அப்போ உங்களுக்கு எனக்கு தானே விஷயம் தெரியும். உங்களை நான் கொண்டுட்டேன்னா இங்கே முடிஞ்சிடும்ல. ஐ லவ் யூ டேட், ஐ லவ் யூ டேட். அவ்வளோதான். செம்மையா இருந்து. அதுக்கு கீழே வடக்குலேருந்து போட்டிருக்கேன் எங்கள் கமெண்ட். திஸ் சீன் மேட் த வேல்யூ, ஹி வாஸ் சச் அ பர்ஃபெக்ட் போலீஸ் ஆஃபீஸர். பையனாக இருந்தாலும் தப்புனா தப்பு தான், செத்து தொலை நாயே தான். அவ்வளோதான், தப்புன்னு போட்டுருவோம். அப்படி ஜெயிலர் 2 எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதோட கண்டினியூஷனா இல்லை வேறு எதுவும் மாந்தரில்ல தெரில. சரி ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் ஸோ புலம்பல்கள். இதுக்கப்புறம் இன்னும் திரும்ப புலம்ப அடுத்த வாரம் நாங்கள் வரோம். அது வரைக்கும் விடைபெற்று சேல்லாம் முடிஞ்சுங்க. அடுத்த சேல் அக்டோபரில் வரும், இல்லை ஏதாவது பிக் பில்லியன் டேஸ்ன்னு வரும். அப்போ நாங்கள் சொல்கிறோம். சரியா? ஓகே, பார்க்கலாம். பாய், ஹாப்பி மண்டே.